5 வருஷமா நிறைய கடன் வாங்கிட்டீங்க, அதே நேரத்துல வந்து குடும்ப ஆட்சி பண்றீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு. குடும்ப ஆட்சினா இங்க ஒண்ணும் நடக்கலங்க. பட் இப்பவும் எங்களால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுங்க, புரட்சி தலைவி அம்மா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான உங்களுடைய பிளான் இதுதான் முன்னாடி முடிவு பண்ண பிறகு நீங்க அதை முன்னாடி பண்ணிருக்கணும். பெர்மிஷன் கேட்டு தான் நீங்க டிலே பண்ணிட்டீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே ஒரு அச்சத்தில் இருக்காங்க. 234 on 894 sponsored by Ramani Events. தமிழகத்துல முதல் முறையாக நம்ம வந்து ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை நீங்க நடத்த போறோம். 23ஆம் தேதி ஒரு பெரிய விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி ஃபூல்ஸ் டே, முட்டாள்கள் தினம். பட் 23ஆம் தேதி மக்களை முட்டாளாக்க மாட்டோம், நாங்க ப்ராமிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்காக என் முன்னாடி 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. தமிழ்நாட்டுடைய பிரதான கட்சிகள் 4 கட்சிகள்ல இருந்து 4 நிர்வாகிகள் நம்ம கூட இன்னைக்கு பேச போறாங்க. 89.4 தமிழ் FM இருந்து நான் ஆர்ஜே மது உங்களோட பேசிட்டு இருக்கேன். சோ வழக்கமா ரேடியோல பேசுறேன்னா இன்னைக்கு ரேடியோல பேசிக்கிட்டே வீடியோலயும் உங்க கூட பேச போறேன். சோ வளமான தமிழக எதிர்காலம் 234 on 894. 234 தொகுதிகள் யாருக்கு, யார் வின் பண்ண போறாங்க? மறுபடியும் திமுகவா இல்ல அதிமுக கூட்டணியா, நாம் தமிழரா, புதுசா வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமா? பார்க்கலாம், அவங்க கிட்டயும் பேசலாம். அடுத்த சில பல மணி நேரங்கள்னு சொல்ல மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா ஸ்வீட்டா அழகா நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். ஒவ்வொருத்தருக்கா ஒரு சின்ன அறிமுகம் நான் கொடுத்துறேன். முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடி விங் செக்ரட்டரி ஏஜிஎம் ஃபைரோஸ் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் ஃபைரோஸ் அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஆல் குட். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். சூப்பர் சார், டன். அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகி தங்கதுரை அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, டிஃபன்லாம் சாப்பிட்டாச்சா? கண்டிப்பா முடிஞ்சிச்சு. எல்லாம் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க? கண்டிப்பா. ஓகே, ரைட். அடுத்து தமிழக வெற்றி கழகத்துடைய ஜிசிசி கோஆர்டினேட்டர் கார்த்திகேயன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட். சோ லெட்ஸ் ஸ்டார்ட். அண்ட் நாம் தமிழர் கட்சியுடைய வளைகுடா இணை செயலாளர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் பிரிஸ்கா சிறப்பா இருக்கும். உங்க தலைவர் பேசினா நாங்கெல்லாம் வால்யூம் ஒரு 5 யூனிட் குறைச்சிக்குவோம், அந்த அளவுக்கு பிரிஸ்கா இருக்குமே. கமான். சிறப்பா இருக்கும். சூப்பர் சார், வெல்கம். அனைவருக்கும் மறுபடியும் வணக்கத்தை சொல்லிட்டு நேரா கேள்விக்குள்ள போயிடுறேன் நானு, வித்தவுட் எனி டிலே. சோ இப்போ தமிழ்நாடு ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து ஃபைரோஸ் அவர்கள் இருக்காங்க. சார், மறுபடியும் உங்களுக்கு நாங்க வாக்களிக்கணும்ல, அதை கன்வின்ஸ் பண்ண தான் நீங்க வந்திருக்கீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் ஏற்கனவே அரசியல் எல்லாத்தையுமே கற்று தேர்ந்து நிறைய விஷயங்களை பார்த்து படிச்சவங்களுக்காக அல்ல, புதுசா அரசியலுக்குள்ள வரணும். அரசியலை பார்த்தாலே என்ன சீரியஸா ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கு, ஏதோ பேசுறாங்க, வராங்க, போறாங்க, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு இல்லாம அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஒரு விரல் நமக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்க போகுது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காகவும் புதுசா வரக்கூடிய ஆட்களை கன்வின்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த நிகழ்ச்சி. சோ ஃபைரோஸ் அவர்களே சொல்லுங்க, உங்ககிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அடுத்த 5 வருடம் தமிழ்நாட்டை உங்ககிட்ட நாங்க எதுக்காக கொடுக்கணும், எங்களை கன்வின்ஸ் பண்ணுங்க பாப்போம். கண்டிப்பா. 89.4 தமிழ் எஃப்எம்க்கு நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாலின் வெளியிட்ட தமிழ்நாடு தொடர வேண்ட முழக்கத்தோடு இந்த விவாதத்தை ஆரம்பிக்கின்றது. கடந்த 5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பானது ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கின்றது. இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக கிட்டத்தட்ட பொருளாதார வளர்ச்சி 11.19% வந்து பொருளாதார வளர்ச்சி கொடுத்திருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா தொடர்ந்து மேலும் பல்வேறு வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு செல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் 5 ஆண்டுகள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 2030 வரையிலான ஆட்சி வந்து நமதான ஆட்சிகளாக இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சி அளவில் தமிழ்நாடு வளர்ச்சியிலும் தமிழ் பண்பாடு, அதே போல தமிழர் உரிமை, நமக்கான தன்னிறைவுப்பட்ட தமிழ்நாடாக உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த வர இருக்கின்ற 23ஆம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த தேர்தல் அமைதி. இந்த தேர்தலில் வந்து அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத முதல் முறையாக சொல்லிக்கொள்ள விரும்பினேன். காரணம் என்னன்னு சொன்னோம்னா, கிட்டத்தட்ட இன்று வந்து பாஜக போன்ற அமைப்புகளை வந்து தமிழர்களுடைய பண்பாடு, மாநில உரிமைகள், மாநில சுயாட்சி கொள்கைகளை வந்து முடக்கிறது பல்வேறு இதை சதி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுநர்களை வச்சு வந்து தமிழர்களையும் தமிழர்களுடைய நலனையும் அந்தந்த மாநில உரிமைகளையும் முடக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற தமிழர்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொன்னா மீண்டும் ஒரு முறை திமுகவுடைய ஆட்சி வரணும் அப்படிங்கிறத இங்க சொல்லிக்கொள்ள விரும்புறேன். ஏன்னா மாநில உரிமைகள் படிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தனித்தனி பண்பாடு, கலாச்சாரம், மொழி, இனம், அதே போல வந்து நீ என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொறுப்புல வந்து இன்னைக்கு வந்து மாநில உரிமை இருக்கு. அந்த மாநில உரிமை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளிலேயே ஆரம்ப காலத்திலிருந்து மாநில உரிமைக்காகவும், அதாவது மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என்ற கொள்கையை வந்து தொடர்ந்து
வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரே கட்சி எது அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த கட்சி மீண்டும் ஒருவே ஆட்சிக்கு வரும்போது இந்தியாவிலேயே ஒரு உதாரணத்தோடு பல்வேறு விஷயங்களை வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சிறந்த முன்னோர் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடுக்கும். அதுக்கு வந்து இப்போ வந்து திராவிட மாடல் ஆட்சி 2.0 லோடிங் ஆகிட்டு இருக்கு. வருகிற 23ஆம் தேதி அது ஃபுல்ஃபில் ஆகி மே 5ஆம் தேதி ரிசல்ட்டில் நம்ம மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்ற இந்த முதல் கருத்தினை இங்கே வலியுறுத்துகின்றேன். ஓகே சார், சூப்பர். தங்கதுரை சார், நேரா உங்ககிட்ட தான் நான் வரப்போறேன். ஏன்னா பல வருஷமா 50கள்ல இருந்தே 60கள்ல இருந்தே நீங்க வந்து ஏட்டும் போட்டியுமா தான் இருக்கீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. 24 தேர்தலில் வைக்கல. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்ணுங்க. இப்ப அவர் சொன்ன பாயிண்ட்ல நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாசிச பாஜகன்னு சொன்னாரு. அதே மாதிரி மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இந்த மாதிரி சில பல கொள்கைகள்லாம் முறியடிக்கப்படும். அந்த கழகம் தோற்றுவிக்கப்பட்டு மக்களிடத்துல ஒரு மாபெரும் புரட்சியை உண்டு செய்து மக்களுக்கான ஒரு பெரிய பணியினை எம்ஜிஆர் வந்து செய்திருந்தாங்க. அவர்கள் செய்த அந்த பணியை மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து தொடர்ந்து செய்து மக்கள் பணியை மகேசன் பணி என்று தனது இறுதி மூச்சு வரை மக்களுக்காக வாழ்ந்துவிட்டு சென்றவர் தான் அவர்கள். அவருடைய அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் என்ப மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் வேண்டும்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கான பாதுகாப்பின்மை, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பொருட்கள்லயும் விலைவாசி ஏறி போய்கிட்டு இருக்கு. இந்த விலைவாசியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க கண்டிப்பா மீண்டும் ஒரு முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும். அவர்களால் மட்டுமே இது போன்ற விஷயங்களை தடுக்க முடியும் என்பது எங்களுடைய மனப்பூர்வமான கருத்து, மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து. அதோடு அல்லாமல் நான் இன்னும் பல விஷயங்களை சொல்ல முடியும். இன்னைக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த முறையில் இருக்குன்றது வந்து உங்களுக்கு தெரியும். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கிறதாலதான் அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு இங்க இல்லை அப்படின்றத நான் எப்போ வேணாலும் வலியுறுத்துவேன். எல்லாரும் அதை ஏத்துப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, மீண்டும் ஒரு முறை என்ன சொல்ல போறேன்னா, இந்த விவசாய அந்த கட்டண உயர்வுன்னு பாத்தீங்கன்னா கடுமையா ஏறிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து விவசாயிகளை நேரடியா பாதிக்கக்கூடிய விஷயம். சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் விலையேறி கொண்டே போயிட்டு இருக்கு. அதாவது அடித்தட்டு மக்கள் எல்லாம் வந்து அடிப்பட்ட மக்களா இருந்துட்டு இருக்காங்களே தவிர மக்களுடைய வளர்ச்சின்றது இல்லாமலே போய்கிட்டு இருக்கு. மக்களுடைய வளர்ச்சி வரணும் அப்படின்னு சொன்னாக்க கிராமங்கள் வளரணும். கிராமங்கள் வளர்ந்தா மட்டும்தான் மக்களுடைய வளர்ச்சி மிக செழிப்பான முறையில இருக்கும். அப்ப யார் அதெல்லாம் பண்ணுவாங்க? அதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கட்சின்னு பாத்துக்கிட்டா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இதற்காக தான் வந்து கடுமையா போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டும். வரக்கூடிய 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி மக்களுடைய மாற்றங்கள் முழுமையாக மாற்றத்தை நோக்கி குடும்ப ஆட்சியை அகற்றி கூவ மலருதோ இல்லையோ குடும்ப ஆட்சி நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மாபெரும் கருத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அனைத்து மக்களின் ஆவலை எதிர்பார்ப்போடு பூர்த்தி செய்வதற்காக எடப்பாடியார் தலைமையில் நாங்கள் எல்லாம் களங்காண தயாராக இருக்கிறோம். மக்களும் அதை வந்து உறுதிப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோட நான் இன்னும் மீண்டும் பேச தயாராக இருக்கிறேன். நிச்சயமா நன்றி சார். ஓகே, இதுக்கப்புறமா நம்ம 4 பேர் இன்ட்ரோ முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ளே நீங்க பேசிக்கிற மாதிரி வரும். முரண்பட்டு பேசுறதெல்லாம் இன்னும் காரசாரமா நம்ம தொடங்குவோம். அடுத்து நாம் தமிழர் கிட்ட நான் போக விரும்புறேன். நாம் தமிழர் கட்சியில இருந்து ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காங்க. சார், பல தேர்தல்கள் சந்திச்சிட்டீங்க. உங்க வாக்கு எண்ணிக்கை வந்து மக்கள் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. 8% தாண்டிட்டீங்க இப்போ. சோ வாட் இஸ் த ஃபியூச்சர்? எதுக்கு இந்த வாட்டி ஸ்ட்ராங்கா நீங்க நம்புறீங்கன்னு எனக்கு தெரியும். பட் 2026 நாம் தமிழருக்கா கன்வின்சஸ்? அனைவருக்கும் வணக்கம். 89.4 தமிழ் எஃப்எம் நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்கள். இப்போ அண்ணன் 2 பேரும் பேசினாங்க. மாநில சுயாட்சி, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசினாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற ஜென்சி பசங்க கிட்ட நம்ம போய் இதை சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது எட்டும் அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இப்போ இருக்கிற இளைஞர்களை, இப்போ இருக்கிற மாணவ செல்வங்களை நல்ல ஒரு வழியில நடத்தணும் அப்படின்னா ஒரு நல்ல சித்தாந்தம் வேணும், ஒரு நல்ல ஒரு கொள்கை வேணும், ஒரு தெளிவான கொள்கை வேணும், ஒரு தலைவனுக்கு ஒரு விஷன் வேணும். இந்த கட்சிக்கு இந்த விஷன் இருக்கு, அந்த விஷனை நோக்கி இவங்க பயணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு அது தோன்றணும். ஸோ அந்த எண்ணத்தை நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு நாங்கள் அதை கொடுத்துருக்குறோன்ற நம்பிக்கை எங்களுக்கு பல மடங்கு இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையை நாங்கள் அதை வெற்றி அடையணும் அப்படின்னா மக்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஆல்ரெடி பல வருடங்களாக நம்ம வந்து
திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி நிறைய திராவிட கழகங்கள் வந்து நிறைய கழகங்கள் பண்ணி போயிட்டாங்க. போதும், அதெல்லாம் இது வரைக்கும் அவங்கள நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்தாதான் நம்ம என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். கொடுக்காமலே வந்து என்ன பண்ணிட்டாரு, என்ன பண்ணிடுவீங்க அப்படின்ற ஒரு வாதத்துக்கு போகாம கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க நாட்டை அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இதெல்லாம் மாத்தணும். மாற்றத்திற்கான ஒரு அரசியல் இது வந்து மாற்று தலைவர்களுக்கான அரசியல் கிடையாது. இவங்களே வேண்டாம், இந்த அரசியலே ஒரு மாத்தணும் அப்படின்றத நம்ம கொண்டு வரோம். அவங்க தலைவர்களை மீட் பண்ணும் போதோ சந்திக்கும் போதோ அவங்க சால்வை அணிவது, மாலை போடுவது, காசு மாலை போடுவது எல்லாம் பழக்கங்கள் வச்சிருப்பாங்க. இந்த பழக்கம் நம்ம நாம் தமிழர் கட்சியில கிடையாது. நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் அரசியல வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பாலிடிக்ஸா எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத தான் நம்ம நாம் தமிழர் கட்சி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் சீமான தலைவனா கொண்டு இன்னைக்கு நம்ம வந்து இயங்கலை. இதற்கு முன்னாடி நம்ம பிரபாகரனை நாங்கள் தலைவனா கொண்டு சீமானை இன்று தலைமையாக கொண்டுதான் நாங்கள் இயங்கிட்டு இருக்கோமே தவிர, இது ஒரு சித்தாந்தம் கொள்கை ரீதியாக தான் நாங்கள் கட்சியிலையும் பயணிக்கிறோம். மக்களுக்கான கட்சியும் அரசியலையும் முன்னெடுத்து செல்கிறோமே தவிர தனி மனித ஒரு ஆதாயத்திற்கோ இல்ல சுய லாபத்திற்கோ உண்டான வேட்பாளர்களும் நம்ம நிறுத்தல. அந்த மாதிரி எண்ணங்களும் எங்க கட்சியில இருக்கிற எந்த நிர்வாகிகளுக்குமே கிடையாது. ஸோ இதை நம்ம தெளிவா மக்களுக்கு எடுத்து சொல்றதுனால அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஓகே சார், சூப்பர், வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் முதல் முறை அவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதானே தெரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே தான் நீங்களும் சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். This is your first time debutant. So தமிழக வெற்றி கழகத்திலிருந்து GCC கோஆர்டினேட்டர் கார்த்திகேயன் அவர்கள் இருக்காங்க. சார், why TVK? Come on, convince us. எல்லாருக்கும் வணக்கம். தளபதி சார்பா வணக்கம். தமிழக மக்களுக்கு வணக்கம். தளபதி ஒரு பிராண்ட். தளபதி வந்தா நிறைய மாற்றங்கள் வரும்னு நாங்க சொல்றதை விட இப்போ நீங்க நேர்லயே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நாங்க நடத்துற மாநாடு, நாங்க இப்ப நடத்துற நிறைய ரோட் ஷோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. தமிழக மக்கள் எப்படி தளபதியை தேடி தேடி வர்றாங்கன்னு. அந்த தேடலுக்குள்ள ஒரு முடிவு ஏப்ரல் 23 வரும். தளபதி தேடி வர மக்களுக்கு தளபதி வந்து எல்லா நல்லதையும் செய்வாரு. இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சி 2.0 வரணும்னு சொல்றாங்க. 1.0 போதும் எங்களுக்கு. 2.0 வர வேண்டாம். அந்த திராவிட டிஎம்கே ஏடிஎம்கேயோட கூட்டணி ஆட்சி லாஸ்ட் 50 வருஷமா போயிட்டு இருக்குது. நாங்க வந்தா உங்களை பாதுகாப்போம், நீங்க வந்தா எங்களை பாதுகாப்புங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் எங்க தளபதி வந்திருக்கிறாரு. இந்த 50 வருஷ ஆட்சிய முற்றுப்புள்ளி வச்சு இந்த ஏப்ரல் 23 நாங்க நிறைய திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாமே கொண்டு வருவோம். முதல்ல நம்ம பண்ண போறது ஒரு விஷயம் என்னன்னா, போதை பொருளை ஒழிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப போதை பொருள்ங்கிறது முன்னாடி ஒரு பெரியவங்களுக்கு ஆக்சஸா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆக்சசபிலிட்டி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ரொம்ப எளிமையாயிட்டு. இது எங்க போய் பாதிக்குது? அவங்க சும்மா இருக்காங்களா? அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட கல்வி சீர்கெடுது, அவங்களோட கல்வி முறை சரியில்லை. அதை தாண்டி அவங்களோட ஃபியூச்சர் பாதிக்குது. இது அடுத்த கட்டமா இது எங்க போகுதுன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை தமிழகத்துல. எந்த பெண்களாவது இரவு 8 மணிக்கு மேல தனியா போக முடியுதா? பயம் இல்லாம நடக்க முடியுதா ரோட்ல? இல்ல. இவங்க போதையை போட்டுட்டு இவங்க பண்ற அட்டகாசம் அட்டூழியம் எதுவுமே இப்போ எந்த ஒரு ப்ராப்பர் ஒரு சிஸ்டமே இல்லை அவங்கள பாதுகாக்கிறதுக்கு. இந்த பெண்களை பாதுகாக்கிறதா எங்க கட்சியோட ஒரு முக்கியமான ஒரு கட்டமைப்பா இருக்கும். இதை தாண்டி வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. இதுக்கு ரீசன் என்ன? இது எல்லாமே தான் மெயின் ரீசன். போதைப் பொருள் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? இதை தாண்டி ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் வருதா? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர்றாங்களா? ஐடி ஃபீல்ட்லயும் சரி, இண்டஸ்ட்ரீஸ்லயும் சரி, ஏதாவது வேலை வாய்ப்புகள் கொண்டு வராங்களா? எதுவுமே கிடையாது. இது எல்லாத்தையும் முறியடிக்கணும்னா எங்க தளபதி ஆட்சிக்கு வந்தாதான் இதை நாங்க கொண்டு வர முடியும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால் அனைவருமே சமம். இதை நாங்க ஒரு முதல்கட்ட கொள்கையா வச்சு நாங்க ஆட்சிக்கு வந்து நல்லதே செய்வோம். ஓகே சார், சோ எல்லாருமே அவங்கவுங்க பாயிண்ட்ஸ் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க. இப்ப நான் மறுபடியும் ஃபைரோஸ் அவர்கள் கிட்ட இருந்து வரேன். சார், உங்க எதிர்கட்சிகள் சொன்ன விவாதங்களை கேட்டிருப்பீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க திராவிட மாடல் ஆட்சியில. அதே மாதிரி நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஜிடிபிலையும் சரி வளர்ச்சியிலையும் சரி தமிழ்நாடு முதன்மையான ஒரு மாநிலமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பட் அதே இடத்துல வரலாறு காணாத அளவுக்கு இப்பதான் தமிழ்நாடு அதிகமா கடனும் வாங்கியிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. இந்த 2 பாயிண்ட்டுக்கு திராவிட மாடல் சைட்ல இருந்து என்ன பதில்? தமிழ்நாடு இன்று பொருளாதார ரீதியாக முதன்மை மாநிலம் விளங்குறதுக்கு நாங்களாம் ஒரு டேட்டா கொடுக்கல.
இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து ஒரு டேட்டா கொடுக்குது, இந்திய அளவில் வந்து மாநிலங்களில் வளர்ச்சி பெற்ற மாநிலங்கள் இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது அந்த டேட்டா எப்படி பார்த்தோம்னா 11.19% வந்து பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் இருக்கு. அப்படின்னா பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறது நம்ம என்ன செய்யணும்? பல்வேறு கடன்களை வாங்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஒரு தொழில் தொடங்கினாலும் அதுக்கான கடன் தேவைப்படும். அந்த கடன் தேவைப்படும் போதே அதை வந்து கடனை வாங்கி அதை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதார வளர்ச்சி தான் வந்து தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தை நோக்கி நகரும் அப்படி சொல்லலாம். இப்போ கடன் அதிகமாக இருக்கு, இப்படி பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்குங்கிற ஒரு கொஸ்டின் நீங்க கேட்கும் போதே நம்ம வந்து தொடர்ந்து அந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு செஞ்சு இந்த தொழில்துறைகளில் வந்து என்னென்ன தொழிலெல்லாம் முதலீடு பண்ண முடியுமோ. இப்போ இன்னைக்கு வந்து நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து வெளிநாடுகளுக்கு சென்றார். அதே போல நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வர்கள் வெளிநாடுகள் சென்று அங்கிருந்து பல்வேறு முதலீடுகளை கொண்டு வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து தொழில்களையும் வந்து முன்னெடுத்து சென்றார். அதனால மற்ற மாநிலங்களை விட இந்த ஒரு மாநில முதல்வரோ இந்த மாநில அமைச்சரோ வந்து வெளிநாடுகளுக்கு போய் முதலீடுகளை ஈர்க்கலை. ஆனா தமிழ்நாடு அதற்கான முன்னெடுப்பு வந்து ஆரம்பத்துல பண்ணிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மெட்ரோ திட்டம் வந்து கலைஞர் கொண்டு வந்தது. அது ஜப்பானுடைய அந்த திட்டம் வந்து அந்த அங்கே உள்ள கவர்மெண்டோட ஜப்பானுடைய கவர்மெண்டோட டைப் வச்சு அதுதான் மெட்ரோ திட்டமாக வந்து உருவாக்கப்பட்டது. அந்த திட்டத்துக்கு எதிராக அதுக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து மெட்ரோ திட்டத்தை இது பண்ண மாட்டோம், 3 ரயில கொண்டு வரோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா 3 ரயில எடுத்துக்கிட்டோம் சொன்னோம்னா உலகத்திலேயே மிகவும் தோல்வி அடைந்த ஒரு ரயில்வே திட்டம் அது. அதுக்கு நம்ம போலாம் சார். என்னோட பேசிக் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு எதுக்கு நான் கேட்கறேன்னா, இப்ப வெளிநாடுகளுக்கு போயிட்டு முதலீடு ஈர்த்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்றீங்க. பட் இதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட லண்டன் சுற்றுப்பயணம் போயிட்டு அங்கிருந்து ஈர்த்துட்டு வந்தாரு. சோ அப்ப இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு பேட்டர்னா தானே இருக்கு. அதை நீங்களே சொல்றீங்க, அவர் எடப்பாடி அவர்கள் வந்து லண்டன் சுற்றுப்பயணம் தான் கொண்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு இழுத்து கொண்டு வரல. ஆனா வந்து அதுக்கென்று தொழில்துறை அமைச்சரை வந்து உருவாக்கி பல்வேறு விஷயங்களை முதலீடு இழுத்து கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது என்னன்னா அயலக தமிழர் நல வாரியம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டு அதன் மூலயமா பரவலாக எங்கெங்கெல்லாம் வந்து தமிழர்கள் இருக்கிறாங்க அந்த நாடுகள் எல்லாம் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த கட்டமைப்பு மூலயமாக பல்வேறு தொழில் முதலீடுகளை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதன் மூலயமாக தமிழ்நாடு வளர்ச்சி வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ் பண்ற அளவுக்கு வளர்ந்துருச்சு. அந்த வளர்ச்சி வந்து தொடரணும் அப்படின்னு சொன்னோம்னா மீண்டும் திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வருது. இப்ப என்ஆர்ஐசியும் நல்லா பாத்துக்கிட்டாங்க, பொருளாதார ரீதியா வளர்ந்துருக்கோம். நீங்க பாயிண்ட் வைக்கிறீங்க, நான் உங்ககிட்டயும் கேட்க விரும்புறேன். அதுக்கு முன்னாடி சில பல இன்னொரு பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்னு இவங்க எல்லாம் ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. அதாவது எங்க போனாலும் ஒரு சேஃப்டி இல்ல, நைட் 8 மணிக்கு மேல பெண்களால வெளியவே போக முடியல, அந்த அளவுக்கு பயமா இருக்கு, தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத வச்சு சொல்றாங்க. இதுக்கு உங்க பதில் என்ன? அதாவது சட்ட ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கண்ட்ரோல்ல தான் வந்து சட்ட ஒழுங்கு இருக்கு. காவல்துறை அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உடனடியாக முதல்வர் வந்து ஆக்ஷன் கொடுக்குறாரு. எங்க என்ன பிரச்சனை நடந்திருக்கு உடனே அதுக்கான ஆக்ஷன் எடுங்க, அதுக்கான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு எடுத்தோம்னா கடந்த ஆட்சியில எடப்பாடியார் ஆட்சியில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா தூத்துக்குடியில வந்து துப்பாக்கி சூட்டு நடந்துச்சு. எல்லா மீடியாவும் வந்து அவர் முதல்வர்கிட்ட போய் கேட்கறாங்க, எடப்பாடியார்கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி துப்பாக்கி சூட்டு நடந்துச்சு தெரியுமா சார் அப்படின்ட்டு. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா, வந்து இந்த விஷயத்தை நான் டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்படி நடந்த சம்பவம் நடந்துச்சா என்னன்றே தெரியாத அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா இங்க வந்து இப்போ இருக்கிற நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னோம்னா அந்த விஷயங்கள் உடனே தெரிய வந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல அஜித்குமார் மரணம் நடந்துச்சு. அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, உடனே வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாரு இதுக்கு நான் பொறுப்பு எடுத்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு வந்து அவர் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார். இப்போ இதுக்கு யாராவது மறுப்பு தெரிவிக்க விரும்புறீங்களா? யாரா இருந்தாலும் சொல்லலாம். இப்போ ஒரு சொல்லியிருக்காரு சட்டம் உங்களுக்கு கரெக்டா இருக்கு, அஜித்குமார் சம்பவத்துக்கு அப்புறமா உடனே முதல்வர் வந்து கண்டன குரல் தெரிவிச்சாரு அப்படின்னு வந்து கிளைம் பண்றாருல, யாரா நீங்க உங்க 3 பேர்ல யார் வேணா சொல்லலாம், இதை நான் மறுக்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லுங்க. போதைப் பொருள் எந்த அளவுக்கு ஒழிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு வந்து வெள்ளை அறிக்கை யாராவது கொடுக்க முடியுமா? இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் வந்து போதைப் பொருள் கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. இது எத்தனையோ இடங்கள்ல வந்து நம்ம செய்தித்தாள்ல பார்க்க முடியுது. இதை நீங்க மறுக்க விரும்புறீங்களா? கண்டிப்பா. அதாவது போதைப் பொருள் தடுப்பு சட்டங்கள் இருக்கு. அதே போல வந்து போதைப் பொருள் தடுக்கிறதுக்கான ஒரு பிரிவு வந்து இயங்கிட்டு இருக்காங்க.
அப்படிங்கும்போது ஒரு சில இடங்கள்ல வந்து சட்டத்துக்கு விரோதமாக சில விஷயம் நடக்கும்போது உடனடி ஆக்ஷன் நடக்கிறாங்க. அது வந்து இது போல சம்பவம் நடக்கும் போது அந்த சம்பவங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட உடனடியாக தண்டனை அளிக்கிறதுக்கும் உடனடியாக நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. மறுபடியும் திராவிட மாடல் அரசு இயங்கும் போது அதுக்கான தனிப்பிரிவு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்காங்க. சார் உங்களுடைய முக்கியமான இது எப்படி இருக்குன்னா இவங்களே குண்டு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களான்ற மாதிரி இருக்கு. இங்க போதைப் பொருளை வந்து சந்தைப்படுத்துறது, அதை ஊக்குவிக்கிறது, அதை பண்றதே வந்து அந்த கட்சியை சேர்ந்தவர்கள், அந்த கட்சியில டாமினேட் பண்றவங்க தான் பண்றாங்கிறது பரவலாக இருக்கிற குற்றச்சாட்டு. அதை தடுத்து அவங்கள கைது செய்து ஒரு 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 தீவிரமான ஒரு தண்டனையை வந்து கொடுத்தாதான் மக்கள் வந்து பயப்படுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம மாற்று நாம் தமிழர் கட்சி வைக்கிறதே வந்து ஒரு மாற்று அரசியல்னு சொல்றோம். மாற்று அரசியல்லாம் என்ன, இப்போ கடந்த தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளத்துல ஒரு பெண் கொல்லப்பட்டாங்க இல்லையா? இது வந்து நம்ம என்னதான் நம்ம வந்து ஃபுல் பொலிட்டிக்கல் போலீஸ் ஃபோர்ஸ் வச்சிருந்தாலுமே ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோட குணாதிசயங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுடைய குணங்கள். அந்த குணம் அந்த ஒரு சமுதாயத்துல ஒரு இனத்துல ஒரு மக்களின் குணம் எப்படி இருக்கணும், அதை எப்படி வழி நடத்தணும்ங்கறத அரசியல தான் நாங்க முன்வைக்கிறோம். ஓகே, அப்ப அந்த சொசைட்டில இருக்கிற மைண்ட் செட்டே இப்போ கரப்டா இருக்கு. அந்த கரப்ஷன் எதனால வருது? அந்த கரப்ஷனே போதைப் பொருளால தான் வருது. ஓகே, அந்த போதைப் பொருள் எதனால வருது? திராவிட கட்சிகளால வருது. கண்டிப்பா கண்டிப்பா உறுதியாக. இப்ப சார் எனக்கு குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும், அதிமுக தரப்புல ஒரு கேள்வி நான் முன்னுக்கு விரும்புறேன் சார். இப்ப வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்ற பாயிண்ட் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு ஸ்டெர்லைட் விஷயம் எடுத்தாரு, தூத்துக்குடி விஷயம் எடுத்தாரு. இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம் நடக்க விடாம தடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. பட் உங்க 5 வருஷ பீரியட்லயுமே அது நடக்க விடாம நீங்க தடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவருடைய கட்டுக்கோப்பான அந்த அவருடைய செயல்பாடுகள் இருந்த சமயத்துல இது போன்ற குற்ற செயல்கள் நடைபெறவில்லை. பெண்களுக்கான பாதுகாப்பு எத்தனையோ இடங்கள்ல உறுதி செய்யப்பட்டிருக்கு. அம்மாவுடைய ஆட்சிக்கு அப்புறமா இதெல்லாம் நடக்கும் சொல்ல வரீங்களா? அப்படி சொல்ல வரல. அந்த வழிகாட்டியில மாண்புமிகு எடப்பாடி அவர்களும் அதை தொடர்ந்து செய்துகிட்டு இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இது போன்று பெண்கள் பாதிப்படையல அப்படின்ற தலை தெளிவா சொல்ல பாதுகாப்பு அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா நாங்க முன்னாடி இருக்கோம். கண்டிப்பா எப்பவுமே. ஓகே, நீங்க 2 பேர் மறுப்பு தெரிவிக்க விரும்புறீங்க. பெண்கள் பாதுகாப்பு இருக்குங்கனால அதே ஆட்சியில தானே வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இஷ்யூல ஒரு பொண்ணை 20 வயசு பொண்ணு ஸ்னோலின் ஒரு பொண்ணை சுட்டு கொண்டாங்க. அந்த விஷயத்தையே அவங்க டிவியை பார்த்து அறிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் அது ஒரே கொஸ்டின் கேக்குறேன். அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எந்த கட்சியில இருந்து நேர்ல வந்து பார்க்க வந்தாங்க? அப்ப எங்க தளபதி எங்களுக்கு கட்சியே கிடையாது. அப்பவுமே எங்க தளபதி இரவு 10:30 மணி 11 மணிக்கு வந்து எல்லாரும் 11 வீட்டுக்கும் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க. தளபதி வர்றதுக்கு எந்த கட்சி இல்லைன்னு சொல்றாங்க. அது தவறான கருத்து, அது தவறான பதிவு. அது தளபதி எல்லாம் அவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பல கட்சியில சேர்ந்து வந்தவங்க. அண்ணன் சீமான் அண்ணர்களும் களத்திலே இறங்கி போராட்டம் பண்ணதெல்லாம் நம்ம நாம் தமிழர் கட்சியில இருந்து பண்ணாங்க. இதுல இன்னும் என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாரும் வந்து புத்தம் ஒரு 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 ஜெனரல் டாபிக்ல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு அப்படியே பேசிட்டு போயிடுறாங்க. இது என்ன பண்ணி இதுக்கு ஒரு கடுமையான ஒரு சட்டம் கொண்டு வரணும். நாங்க என்ன சொல்றோம், நீ என் பொண்ணை தொட்ட நீ செத்த அப்படின்றோம். நீ என் பொண்ணை தொட்டு பாரு, அதுக்கப்புறம் நீ இருக்க மாட்ட அப்படின்ற ஒரு சட்டத்தை நான் கொண்டு வரோம். சுடுவோம்னு சொல்றோம். அப்போ நீங்க இப்போ களத்துல கூட நீங்க காணொலிகளை பார்க்கலாம். அண்ணன் சீமான் பரப்புரை செய்யும் போது எல்லா பெண்களும் சொல்றாங்க, அண்ணன் நீங்க சுடாதீங்க, பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி எரிச்சிருங்க அப்படின்றாங்க. சோ அந்த அளவுக்கு பெண்களோட மனநிலைமை வந்து இன்றைய சூழ்நிலையில வந்து பயங்கர ஒரு ஏமாற்றத்துடன் வெறுப்புடன் இருக்காங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, சட்டங்களை கடுமையா உங்ககிட்ட இல்லையா, நம்ம கிட்ட இல்லையா பவர், நம்மகிட்ட இல்லையா கவர்னன்ஸ்? நீங்க ஒரு சட்டத்தை ஒரு மசோதாவை ஏதோ ஒன்று நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தொட்ட அடுத்த செகண்ட் நீ ஒன்ஸ் இவன் தான் ப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னா, எத்தனையோ நம்ம இன்னைக்கு டெக்னாலஜி வந்துருச்சு, டிஎன்ஏ டெஸ்ட் என்னடமும் வந்துருச்சு. அதை ப்ரூவ் பண்ணி இவன் தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிச்ச அடுத்த செகண்ட் அவங்க உயிரோட இருக்க கூடாது. ஓகே, கடுமையான சட்டத்தை கொண்டு வாங்க. தண்டனைகள் கடுமையாகும் போது பயம் வரும். சிங்கப்பூர்லயோ இருக்கிற மாதிரி உறுதியா வரும். ஒரு ரூல் சேஞ்ச் இருக்குன்னா நீங்க நம்ம வீட்டு பிள்ளைய தொடர்றதுக்கே பயப்படுவாங்க. ஓகே, புரியுது சார். நல்ல பாயிண்ட் அது ஒண்ணு. பிளஸ் நம்ம வந்து செக்ஸ் எஜுகேஷனும் நம்ம வந்து அதையும் நம்ம பரவலா வந்து அந்த அவேர்னஸையும் கிரியேட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம முன்வைக்கிறோம். ஓகே, இப்ப இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இது எல்லாமே சொல்றீங்க, உங்க கொள்கை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்க சொல்றீங்க. பட் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாம் தமிழர் கட்சியில இருந்து முன்வைக்கக்கூடிய ஒரு பிரதான விஷயம் என்ன இருக்குன்னா, தலைமுறையா எத்தனையோ தலைமுறையா தமிழ்நாட்டிலேயே செட்டில் ஆனவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, தெலுங்கு பேசுறவங்க, கன்னடா பேசுறவங்க எல்லாம், அவங்க எல்லாம் தமிழர்கள் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும்போது இப்ப அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? இல்ல நம்ம அப்படி சொல்லல. நம்ம அது வந்து நம்ம எதிர்கட்சிகள் எல்லாரும் எதிர்கட்சிகள் செய்த சதி அப்படின்னு சொல்லலாம். நம்ம
இது வந்து அப்படி கிடையாது. தவறான கண்ணோட்டம் அது. இப்ப நம்ம வேட்பாளர்களே பாத்தீங்கன்னா 12 தெலுங்கு மொழி பேசுபவர்கள் 12 வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். சோ இங்க எத்தனை, அதாவது நம்ம தமிழ்நாட்டுல நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 80 to 85% மக்கள் தமிழ் பேசுபவர்கள், மீதி இருக்கிறவங்களா மற்ற மொழி பேசுபவர்கள். சோ அந்த பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம வேட்பாளர்களை ஒதுக்குறோம். நீங்க எங்களுடைய எண்ணத்தையும் எங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க பார்க்கணும். அதாவது 12% மக்கள் தெலுங்கு பேசுறாங்க அப்படின்னா அந்த சதவீத மக்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க வேட்பாளர்களை நிறுத்துறோம், வாய்ப்பு கொடுக்குறோம். பெண்களுக்கு சரி சமமான வாய்ப்பு கொடுக்குறோம். பெண்களுக்கு, ஆண்களுக்கு நிகர் பெண்கள், ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறத நாங்க ஆட்சிக்கு வராமலேயே, எந்த சட்டத்தை இயற்றாமலே எங்களால முடிஞ்சதை இன்னி வரைக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து எல்லா அரசியல் தேர்தல்களையும் நாங்க வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோம். ஓகே சார், நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். தமிழக வெற்றி கழகத்திட்ட ஒரு கேள்வி சார். அதாவது கார்த்திகேயன் அவர்கள், நீங்க சொன்னீங்க ஸ்டெர்லைட் போராட்டத்துல முதல்ல குரல் கொடுத்தது தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த இடத்துல மக்கள் கிட்ட ஒரு சின்ன வருத்தம் என்ன இருக்குன்னா, கரூர் சம்பவத்துக்கு ஒரு நேர்ல போயிருந்திருக்கலாமே, அவங்க இல்லம் தேடி போயிருந்திருக்கலாமே. மிக துயரமான ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. வீடியோ போட்டீங்க, அடுத்து அவங்க சென்னைக்கு வர வைக்கப்பட்டாங்க. பட் இருந்தாலும் நேர்ல போலியங்கிற ஒரு வருத்தம், கட்சியோட பிரதான தலைவர்களும் போலியங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. நேர்ல தான் அவங்கள விடல, தே பிளாக்ட் எவ்ரிவேர். அவங்களதான் நேர்ல போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த இடத்துல மெஸ் அப் ஆயிட்டு. கரூர் சம்பவத்தை பத்தி பேசணும், நிறைய பேசலாம். கரூர் சம்பவத்துல அந்த ஸ்பாட்டுக்கு நீங்க ஆல்ரெடி இதுக்கு மேல போனீங்கன்னா இன்னும் இஷ்யூஸ் பெரிய லெவல் ஆகும். நீங்க இப்போதைக்கு இங்க இருக்க வேண்டாம்னு வெளியே அனுப்பிட்டு தானே இந்த பொய்யான ஒரு பரப்புரையை அவங்க சொல்றாங்க. அங்க போறதுதான் ரெடியா நாங்க இருந்தோம். நாங்க எங்க மாநில பொதுச் செயலாளரும் தளபதி எல்லாருமே பார்டர்ல தானே இருந்தாங்க, போகணும் தானே வெயிட் பண்ணாங்க. இல்ல நீங்க இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், நீங்க ரிட்டர்ன் போங்க தான் அனுப்பி விட்டாங்க. ஓகே ஃபேரோஸ், இது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா நான் இன்னொரு கேள்வி கேட்டுறேன். இப்போ அவங்க தமிழக வெற்றி கழகத்துல இருந்து பொதுவா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, இப்ப நேத்து ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது கூட பாட்டில் இருந்துட்டாங்க, எங்களை தொடர்ந்து கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு தேவையான போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கறது கிடையாது, நிறைய நடக்குது. இப்படிதான் பிரதானமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திராவிட அரசு மேல, திமுக ஆட்சி மேல குறையா வைக்கணும்னா ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிக்க விரும்புறீங்களா, இல்ல இதுதான் காரணம்னு? இல்ல, ஆரம்பத்துல இருந்து கட்சி ஆரம்பிக்கப்பட்டது நோக்கமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தான் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. திமுக அதனால தான் ஆரம்பிச்சாங்க. அப்படி கொள்கை எதிரி பிஜேபி அப்படிங்கிறாங்க. கொள்கை எதிரிக்கு ஆப்போசிட்டா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குதா என்னன்னு தெரியல. ஆனா கட்சி ஆரம்பத்துல தொடர்ந்து எது நடந்தாலும் திமுகவுடைய சதி அப்படின்றாங்க. கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவர் கொடுக்கப்பட்ட டைம் வேற, அவர் வந்தடைந்த டைம் வேற. இந்த டைம் எதுக்காக ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 8 மணி நேரம் டிலே வந்திருக்கிறாரு. அந்த டயத்துல கன்னியாகுமரி கிட்ட ஒரு ரசிகரும் சென்னையில இருக்கிற ரசிகரும் இந்த கும்பலாக இணைந்து அந்த ஜனநாயக ஷூட்டிங் நடக்கிறதுக்கான ஒரு ஆயத்தமான பணிகள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏகப்பட்ட கேமராக்கள் வைக்கப்பட்டு இருக்காங்க. அதனால டிலே மக்கள் குமிய என்ன ஆச்சு, நெருக்கல் அதிகமாச்சு. தண்ணி பாட்டில் கூட கொடுக்க கூடாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. சரி, சம்பவம் நடந்துச்சு. இல்ல நம்ம என்ன கேக்குறோம், மன்னிக்கணும். ஏன்னா இதுக்கு நியூட்ரல் பார்ட்டிஸ் 2 பேர் இருக்காங்களா. அதாவது இந்த ஒரு சம்பவம் இப்போ டிவி கேல என்ன சொல்றாங்க, எங்களை டிஎம்கே கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கிறாங்க. நீங்க சொல்றீங்க நாங்க அதெல்லாம் பண்ணல. நேத்து கூட உங்க கட்சியில இருந்து சேகர் பாபு அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க, இங்க பாருங்க திமுக அதிமுக பத்தி மட்டும் கேளுங்க, வேற எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. பட் டிவிகே தரப்புல இருந்து 2 கட்சிகள் தான், டிவிகே டிஎம்கேன்னு சொல்றாங்க. இப்போ இந்த சம்பவத்துக்கும் திமுகவுக்கும் டிவிகேக்கும் ஒரு ரைவல்ரிக்கும் சம்பந்தமே இல்லாத 2 பேர். நீங்க சொல்லுங்க, பொதுமக்கள் சார்பா என்னதான் நடக்குது, இந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசலாம். இப்ப அவர் தமிழக வெற்றி கழகத்துல என்ன சொல்லிருந்தாங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூத்துக்குடி சம்பவத்தை பத்தி பேசினாரு. தூத்துக்குடி சம்பவம், அந்த துப்பாக்கி சம்பவம் ஒரு துயர சம்பவம், எல்லாருமே அறிஞ்சதுதான். அதுக்கு இவர் சொன்ன மாதிரி திமுக என்ன பண்ணாங்களோ அது மாதிரி நாங்களும் அந்த இடத்துல போனோம், பார்த்தோம், பேசணும். எல்லா மக்களுக்கும் அந்த தேவையான தவறு நடந்துச்சு, வருத்தம் தெரிவிச்சு அவங்களுக்கு என்ன சினிமா செஞ்சாங்க. ஆனா இவ்வளவு வேகமா பேசக்கூடிய நம்ம தமிழக வெற்றி கழகம் கரூர் சம்பவத்துல எத்தனை உயிர் அங்க துடிக்க போச்சு. அப்ப ஏன் காணாம போனாரு? அவங்க அனுமதி கோரணும், எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. அனுமதி கொடுக்கலன்னு சொல்றாரு. ஏர்போர்ட்ல அனைத்து மீடியா ஊடகங்களும் கூப்பிடுறாங்க, விஜய் சார்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நின்று என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி இல்ல நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா, சார் அது உங்களுடைய முதல் கூட்டம் கிடையாதுங்க சார். நீங்க என்ன பண்றீங்க, பல கூட்டங்கள் நடத்திட்டு வரீங்க. அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் மக்களுடைய ஆதரவு பெருகுதுன்னு சொல்றீங்க. அப்ப அதுக்கேத்த பாதுகாப்பை தயார் பண்ணக்கூடியது நீங்க தானே. நம்பி வரக்கூடிய மக்கள் யாரு பாதுகாக்கணும்? இடத்துல பிரச்சாரம் பண்ண ஒரு இடம் கேட்டிருந்தோம், அந்த இடம் நீங்க ஒதுக்கப்பட்டதா? நீங்க ஏன் நடத்துவீங்க? இல்ல கிரவுண்ட்ல கேட்டோம், இவங்க வேணும்னே பஸ் ஸ்டாப் நாங்க கரூர்ல கேட்ட இடங்கள் கொடுக்கல, எங்களுக்கு கொடுத்த இடமே அந்த இடத்தை நீங்க நிராகரிச்சிருக்கலாமே அன்னைக்கு. நிராகரிச்சா இப்போ நேத்து இப்போ பண்ணிருக்கலாமேங்கிற ஒரு கருத்து
கருத்தை இவங்க சட்ட அணுகுமுறை இவங்களுக்கு வந்து போதுமான வசதிகள் செய்து தரணும்னு சொல்லி சட்ட அணுகுமுறையை அதாவது நீதித்துறையை நாடுனாங்க. ஓகே, அந்த மாதிரி போன அந்த சமயத்துல நீதித்துறையில இருந்து உங்களுக்கு போதுமான நீதி கிடைக்கிற வரையும் நீங்க அமைதியா இருக்க வேண்டியதானே. சரி, ஓகே. அப்போ நீங்க வந்து இந்த இடத்துல திமுகவோட ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? Friend ஆப்போசிட்டா ஏடிஎம்கே டிஎம்கே திராவிட கட்சிகள் ஃப்ரெண்ட் அப்படி எடுத்துக்கலாம். அது ஒண்ணு இல்ல, எல்லாம் இல்ல, அவங்க கொஞ்சம் கூட சொல்லியிருந்தாங்கனாக்க ஒரே குட்டையில இருந்த மட்டைங்கிற மாதிரி. விழுந்த மாட்டீங்கன்னு அவர் சொல்றாரு. இப்போ இல்ல, யாரையும் வந்து தனிப்பட்ட இடம் வந்து வேற அனுமதி கேட்ட இடம் வேற. அங்க வந்து போலீஸ் என்ன சொல்லிருக்காங்க, இங்க வந்து கம்மியான பேர் தான் கூட முடியும், அதிகமான மக்கள் கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதே இடத்துல விஜய் வந்து பிரச்சாரம் செய்த அதே இடத்துல முதல் வாரம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்கு. எந்த ஒரு அசம்பாதம் நடக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டம் வரலன்னு சொல்லுவாங்க அவங்க தரப்புல இருந்து. நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா பிளான் சொல்லுவீங்க. சரி, இந்த சம்பவத்தை ஒண்ணு கடந்து நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இப்போ கரூர் அப்படின்றது மட்டும் இல்லாம பொதுவாவே நீங்க 2 பேரும் இவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய இந்த ரைவல்ரி இது வந்து இது டிவிகேவா இருந்தாலும் சரி, டிஎம்கேவா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க வரலாறு பாருங்க. நீங்க இதே கடந்த தேர்தல்ல வந்து கமலஹாசன் வந்தாரு, டார்ச் லைட்டை வச்சு டிவி எல்லாம் உடைச்சாரு, சில்லறையெல்லாம் ரிமோட் வந்து வேற ஒருத்தங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப சில்லறையெல்லாம் செதற விட்டாங்க. அப்போ பல பெண் ரசிகர்கள் எல்லாம் வந்து கமலஹாசனை நம்பி ஓட்டு போட்டாங்க. சரி, இப்ப என்ன ஆச்சு? அதே மாதிரி டிவிக்கு ஆகும் நீங்க சொல்ல வரீங்களா? அப்போ நம்ம அந்த விஷயத்துக்கு நம்ம போல இருக்கு. வாய்ப்புகள் இருக்குன்னு டிஎம்கே சொல்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, திமுகவா இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவா இருந்தாலும் சரி, இல்ல டிவிகேவா இருந்தாலும் சரி, இதுக்கு யாரும் குறைஞ்சு போல. ஏன்னா நீங்க தாமிரபரணி கொலையா இருந்தாலும் போராட்டத்துல எத்தனையோ மக்கள் வந்து சுடப்பட்டாங்க. இப்ப இல்ல, சோசியல் மீடியா இதெல்லாம் இந்த அவேர்னஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே கலைஞர் பீரியட்ல, கலைஞர் காலத்துல தாமிரபரணி கொலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே மாதிரிதான் அண்ணா திமுகவிலையும் நடந்துச்சு. இப்ப இவங்க ஆட்சிக்கே வராம இந்த கரூர் சம்பவம் நடந்திருக்கு. அப்ப இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. நீங்க வந்து 10 லட்சம், அதாவது 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் கூடுற வேண்டிய இடத்துல வெறும் 10,000 பேருக்கு தான் நீங்க அனுமதி கேட்டீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாற்று விதமான கருத்துக்கள் தான் சொல்றாங்க. நான் என்ன சொல்றோம், நடந்துருச்சு, ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சரி நீங்க போயிட்டீங்க, அட்லீஸ்ட் நீங்க எப்படி இந்த ஸ்டெர்லைட் ஆலையில பண்ணும்போது நைட்டு 10 மணிக்கு வந்து பாத்தீங்களோ, அந்த மாதிரி நீங்க கரூர் சம்பவத்துல அந்தந்த வீட்டு பிள்ளைகளை போய் நீங்க பாத்துருக்கலாமே, அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்லிருக்கலாமே. நேரடியா போய் சொல்லாம அவங்க இடத்துக்கு வர வச்சு இதெல்லாம் வந்து எனக்கு புரியுது. இந்த நாங்க வெளியே வந்தாதான் பிரச்சனையாதான் நாங்க தளபதி எல்லாத்தையும் அங்க கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. நீங்க கேட்ட கேள்வி வந்து அன்னைக்கு தளபதி வீட்டுக்கு வந்தாருன்னா அன்னைக்கு பிரச்சனை வரணும். நீ வந்து அன்னைக்கு மக்களோட நின்னு ஜெயிலுக்கு போயிருந்தா அப்படின்னா இன்னைக்கு நாங்களே டிவிகே சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா நீங்க மக்களோட நிக்கல. நாங்க நைட்டு நாங்க எல்லார் வீட்லயுமே பாத்துட்டு வந்தோம். இன்னைக்கு எங்க வீட்டு வாசல்லயே, எங்க பொதுச் செயலாளர் வீட்டு வாசல்லயே 10 பேர் வந்து டெய்லி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எங்களை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா கேமரா வச்சு கண்காணிச்சிருக்காங்க, எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, ஏது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி நைட் கிளம்பி கரூர் போக முடியும்? பெர்மிஷன் கேட்டு தானே போக முடியும். பெர்மிஷன் இல்லாம போக முடியாது இல்ல. சோ பெர்மிஷன் கேட்டு தான் நீங்க டிலே பண்ணிட்டீங்க. ஓகே, சோ இந்த சம்பவம் எல்லாருமே ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க நினைக்கிறீங்க, பாராட்டுகள். இதுல நான் அடுத்த விஷயத்துக்கு போனோம் அப்படின்னா, சற்று நேரமா நான் நாம் தமிழர் பக்கம் வரல. எங்க கட்சியில இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், சீமான் அவர்களாகட்டும், எல்லாருமே வந்து இப்போ முன்னாடி பெரியார் பத்தி பெருமையா பேசிட்டு திடீர்னு பெரியார வந்து தப்புன்னு சொல்றது, அதே மாதிரி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இப்ப டிவிகேக்கு அகைன்ஸ்டா நிறைய கேம்பெயின் பண்றது, இதெல்லாம் பண்றீங்க. ஓகே, பட் பல வருஷமா அரசியல் இருக்கீங்க. இன்னும் சீமான் அவர்களே வந்து ஒரு எம்எல்ஏ சீட் கூட ஜெயிக்கல அப்படின்றப்போ இன்னுமே உங்களுக்கு மக்கள் மேல நம்பிக்கை வரணும்னா நீங்க கிரவுண்ட் ஒர்க் இன்னும் பண்ணணுமா? ஏன் வந்து நீங்க வந்து ஒரு ஸ்பெக்டேட்டராவே இருக்கீங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? சரி, அப்படி இல்ல. இப்போ நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இலவச மருத்துவம் சொல்றோம், இலவச கல்வின்னு சொல்றோம். இலவச மருத்துவம் சாத்தியமான இல்ல, நான் சொல்லி முடிச்சிடறேன். நான் இலவச மருத்துவம் சொல்றோம், இலவச கல்வின்னு சொல்றோம், மதுரை ஒழிப்போன்றோம். எங்களுடைய நீங்க கொள்கை, எங்களுடைய தேர்தல் அறிக்கைகள்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இட்ஸ் அகெயின்ஸ்ட் கரண்ட் ட்ரெண்ட். இப்ப நீங்க இருக்கிற நீங்க மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இருந்தாலும் சரி, பணப்புழக்கங்கள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மருத்துவம், கல்வி, சாராயம், இதுல தான் நிறைய பணங்கள் சம்பாதிச்சு கோடியா அவங்க சொத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது எல்லா கட்சியில இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா நாங்க அதுக்கு எதிரா இங்க இருக்கிற ஒரு நார்மல் சிஸ்டம், ஒரு ஸ்டாண்டர்டான சிஸ்டம் எதிர்த்து நாங்க இதெல்லாம் பண்ணுவோம், இலவசமா கொடுப்போம், எல்லாமே அரசாங்கமே எடுத்து நடத்தும். தனியாருக்கு எதிரா பல தேர்தல் அறிக்கைகளை கொடுக்கும் போது ஸ்ட்ராட்டஜில சொல்றேன். இப்போ சைக்காலஜிக்கலா நீங்க பார்க்கும் போது நீங்க எல்லா இடத்துலயும் ஒரு லாபி கிரியேட் ஆகும்.
எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே அங்கங்க ஒரு லாபி இருக்கும். அந்த லாபி டிசைட் பண்ணுவாங்க ஓகே சோ எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது. ஓகே சோ அந்த எல்லாமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களே. மக்கள் மட்டும் சிந்திச்சு ஓட்டு போட்டா மட்டும் நமக்கு இந்த மாற்றம் வரும் அப்படிங்கிறது கிடையாது. இல்ல மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க. நம்ம அதான் இந்த மக்களுக்குள்ளே பல லாபிகள் இருக்கு. சோ அவங்கள முதல்ல தெளிவுபடுத்தணும். நம்ம அந்த அந்த பல வருஷம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. கேக்குறேன் இப்போ இந்நேரம் அட்லீஸ்ட் இவ்வளவு வருஷமா நீங்க இருக்கீங்க. இப்ப டிவிக்கு இப்ப நான் கம்பேர் பண்றேன்னு நினைக்க வேணாம். கம்பேர் பண்ணல. ஸ்ட்ராட்டஜி நிறைய இருக்கு. நீங்க சொல்றது இப்ப நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இப்ப சீமான் அவர்களே இப்ப நான் இப்ப எங்களுக்கு இப்ப தம்பிகள்லாம் இவ்வளவு காலமா நெடுங்காலமா போராடிட்டு வராங்க. அரசியல் களத்துல இறங்கி பல நிர்வாகிகள் மேல இன்னைக்கு வரைக்கும் பல கேஸ் இருக்கு, பல வழக்குகள் இருக்கு. இங்க ஒரு சின்ன கல்லு தூக்கி போட்டதுக்கே சின்ன குழந்தை அழுகுறாங்க. ஆனா இங்க இன்னைக்கு வரைக்கும் பல நிர்வாகிகள் மேல பல யார் மேல கள்ள தூக்கி போட்டாங்க? நீங்க எரிஞ்சத பாட்டில வந்து ஒரு பெண்கள் மேல ஒரு மீட்டிங்க்கு வந்த ஒரு பெண்கள் மேல தூக்கி நீங்களே நீங்க பாட்டில தூக்கி எரிஞ்சிட்டு என்ன கள்ள தூக்கி போட்டான்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? ஓகே அதுல ஒரு சின்ன இது சார். இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அத வந்து எரிஞ்சவரு தமிழக வெற்றி கழகத்துடைய ஆள் தான். அவரோட போட்டோல விஜய் அவர்களுடைய வால்பேப்பர் இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? விஜயோட வால்பேப்பர் எல்லாருமே வைக்கலாமே வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்க இவரு கூட ஒரு விஜயோட ரசிகர் தான். அது ஓகே. விஜய் வந்து அந்த செங்கோலை பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. அதுதான் எங்களோட சதின்னு சொல்லலாம். இவங்க வந்து இப்ப திமுக காரங்களே வந்து அந்த வால்பேப்பரை வேணும்னே வச்சுட்டு அவங்க பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஃபேப்ரிகேட் பண்றாங்க. கண்டிப்பா அதை மறைக்கிறேன். உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்ப வந்து டிவிக்கு விஜய் வர்றாரு, வெளியே வர்றாரு அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 பைக்கு முன்னாடி நிக்கிறாங்க, 500 பைக்கு பின்னாடி நிக்கிறாங்க. ஏன்னா கொண்டு போறாங்களா அவரை என்னன்னு தெரியல. இப்ப வந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு அறிக்கை விடுறாரு, என் வண்டிக்கு பின்னாடியே எந்த காரும் வரக்கூடாது அப்படின்னா ஒரு கார் கூட வராது. யதார்த்தம் அப்படி இருக்கா? நீங்க பல காணொலிகளை பாக்குறீங்க. ஸ்டாலின் போகும்போது பின்னாடி பல 100 வண்டி வருதுங்க. நீங்க சும்மா இதெல்லாம் பேசக்கூடாது. இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்லிடுறேன். வேற எங்கேயும் டைவர்ட் ஆகும். நீங்க சொல்றீங்களே மீடியா வந்துச்சு நாங்க வீட்டுல கிளம்புறதுல இருந்து நாங்க ஒரு இடத்துக்கு போற வரைக்கும் உங்க மீடியா வண்டி முன்னாடி பின்னாடி போயிட்டு இருக்குது வந்து நீங்க நீங்க நாம் தமிழர் கட்சி ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேட்டீங்களா? அதுக்கு நான் முழுசா முடிச்சிடுறேன். நம்ம வந்து பல ஸ்ட்ராட்டஜிகள் இருக்கு. இன்னைக்கு கூட்டணிகள் வைத்து கூட்டணிகள் பேரம் பேசி இன்னைக்கு ஆட்சிக்கு பிடிக்கிற வாய்ப்பும் இருக்கு, அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஆனா நாங்க அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போல. நாங்க ஒரு மாற்று சீமானு கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாருங்க. சீமான் என்னுடைய கொள்கைகளை ஏற்று என்னோட கூட்டணி சேர்றான்னு சொன்னாரு. கூட்டணி இல்ல நீங்க பொதுவா சொல்லாதீங்க. அவருடைய தலைமையேற்று வரவங்கள கண்டிப்பா ஒரு அரவணைக்க தயாராக ஏற்று தமிழ் தேசியம் புரியுது சார். இப்ப கொள்கை அப்படின்னு நீங்க சொல்றப்ப எனக்கு இன்னொரு கேள்வி வருது. இப்போ திமுகவுக்கும் உங்களுக்கும் 6 வித்தியாசங்களை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி 2 பேரும் திராவிடங்கிற கொள்கையை வச்சிருக்கீங்க. 2 பேரும் வந்து இத தமிழ்நாட்டோட பல வருஷ சித்தாந்தம் அதுதான். அதை தாண்டி இப்ப பாரதிய ஜனதாவோட நீங்க கூட்டணி வைக்கும் போது பொதுவா உங்க எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல்ல இருந்து பிரச்சனை வரும், சென்ட்ரல்ல இருந்து டாமினேஷன் இருக்கும், திருப்பி இந்த இந்தி திணிப்பு வர வாய்ப்பு இருக்கு, சென்ட்ரல்ல ஒரு விஷயம் சொன்னாங்க இந்தியில சொல்றாங்க அப்படின்னா அதை கேட்டுட்டு நீங்க தலையாடுவீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்போ உங்க திராவிட கொள்கைக்கும் சனாதன கொள்கைக்கும் முரண் இருக்கும் போது நீங்க சேர்றதுங்கிறது சாத்தியமா, வெற்றிங்கிறது சாத்தியமா? சார் இந்த இந்திய எதிர்ப்பை பத்தி பேசுனீங்க. இந்திய எதிர்ப்பு பாஜக மட்டும் சொல்ல முடியாது, காங்கிரஸ் பீரியட்ல இருந்து அந்த ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். 2வது இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துகிட்டவங்க இன்னைக்கு ஹிந்தி படிக்காம இருக்கிறாங்களா? மாற்றுமொழி வேண்டாம்னு சொன்னவங்க இன்னைக்கு மாற்றுமொழி ஏற்காம இருந்தாங்களா? சன் பிக்சர்ஸ் நீங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க, தமிழ் வழி போறாங்களா? அது வந்து அரசியலுக்காக பேசக்கூடிய பேச்சுகள் வேறு. சரிங்களா? உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. அரசியல் நிரந்தர நண்பன் கிடையாது, நிரந்தர எதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது பாரத ஜனதா கூட ஏடிஎம்கே கூட்டணி வச்சாதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், அவங்களுடைய ஆதரிப்புன்னு சொல்றீங்க. பாரதிய ஜனதா கூட திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைச்சு இருந்த காலம் உண்டு. ஆமா. நீங்க ஏன் இந்திய இருப்பதை பத்தி பேசணும்? அவங்க கூட ஏன் கூட்டணி வச்சீங்க? அவங்க கூட கூட்டணி வச்சிருக்க கூடாது இல்லையா? உங்க பதில் முன்னாடி வச்சீங்க. கண்டிப்பா வந்து பாரதிய ஜனதா கூட திமுக கூட்டணி வச்சு அதோட ரிசல்ட் எப்படி வந்துச்சு சொன்னோம்னா, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் ரிசல்ட் முக்கியம் இல்ல, கூட்டணி வச்சீங்களா இல்லையா பேச்சு அதுதான். இல்ல இல்ல மக்களும் வந்து திமுக வந்து விருப்பம் சம்பாதிச்சாங்க, திமுக நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மேல இன்னைக்கு தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க, இனிமேல வந்து பாரதிய ஜனதா கூட கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி ஏடிஎம்கே கூட்டணி வச்ச காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஏடிஎம்கே மட்டும் பிஜேபி கூட கூட்டணி வைக்கலாம், இரட்டையில முடக்கப்பட்டு இருக்கும். அந்த இரட்டையிலை சின்னத்தை வந்து
லஞ்சம் கொடுத்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ண தினகரன் வந்து டிடிவி தினகரன் எதுக்கு வந்து எடப்பாடியை வந்து எதிர் புதிரவா இருந்து ஒண்ணு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க வந்து இப்ப ஒருவேளை அன்னைக்கு வந்து அவங்க எடப்பாடி கூட உதயசூரியன் சின்னம் முடக்கப்பட்டு சொல்லிதான் அவன் கூட்டணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். திரும்பவும் இரட்டை இலை அந்த லஞ்சம் கொடுக்கப்பட்ட வழக்குல நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போய் திகார் ஜெயில இருந்தாரா இல்லையா அவரு? ஓகே, இப்ப இவர் சொல்றாரு ரெட்டையில வந்து ஒரு பயத்துலதான் இவங்க பொதுவா சொல்லக்கூடிய திமுக காரங்க சொல்லக்கூடிய விஷயமா என்ன இருக்கு, பிஜேபி பார்த்து ஏடிஎம்கே கொஞ்சம் பயப்படுவாங்க. இன்னொரு விஷயம், இப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போனதுக்கு அப்புறமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 10 பிரிஞ்சிருச்சே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. ஓ பன்னீர்செல்வம் திமுக சேர்ந்துட்டாரு, சசிகலா அவர்கள் போய் ஆய்பூத்தா மாமுகன்னு ஒண்ணு ஆரம்பிச்சுட்டாங்க, இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் இப்ப உங்க கூட இருக்காரு, இந்த மாதிரி அப்புறம் தீபா வந்தாங்க, தீபா கணவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, இப்படி நிறைய பிரிஞ்சா ஒரு தலைமை ஸ்ட்ராங்கா இப்ப திமுக சொல்றாங்கல்ல வாரிசு அரசியல் உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கும் நீங்க வந்து கொஞ்ச நேரத்துல பதில் கொடுங்க. எங்கேயுமே வந்து ஒரு தலைமை ஸ்ட்ராங் இப்ப திமுக ஒரு தலைவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அது கலைஞர் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், யாரா இருந்தாலும் தலைமையில இருந்து ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுங்க, ஒரு வாட்ஸ்அப்லயோ இதுலயோ எல்லாரும் தலைவர் சொல்லிட்டாரு ஓகே, தலைவர் சொல்லிட்டாரு ஓகே அப்படி இருக்காங்கல்ல, அது ஏடிஎம்கே இல்லையோங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கே. கண்டிப்பா இருக்கு, சொல்ல முடியாது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ கலைஞருடைய மகன் மூத்த மகன் மு.க. அழகிரி தென்மண்டல அமைப்பு செயலாளர் வந்து ஒரு சமயத்துல அந்த மதுரையை கட்டி ஆண்டவர் விட்டுருங்க, நீங்க உங்களுக்கு சொல்லுங்க. இல்ல அவங்க அந்த அங்க இருக்குன்னு சொல்ல வர. அதாவது ஒரு தலைமை, இவங்க வந்து ஒரு குடும்ப அரசியலா இருந்துட்டு இருக்காங்க, அதனால குடும்பமா செயல்படுறதால வந்து அங்க அந்த பிரிவு கிடையாது. இங்க வந்து அந்த குடும்பமா கிடையாது. அம்மாவுடைய தலைமையில எல்லாரும் மிக அற்புதமான முறையில எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் அம்மா இருந்தவரை அம்மாவுடைய தலைமை. அம்மாக்கு நீங்க ஸ்ட்ரெயிட்டா போயிடுறீங்க அப்படின்றதா மத்தவங்களோட குற்றச்சாட்டு. நீங்க டக்குனு இதே அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது மோடியா லேடியான்னு கேட்டு பிஜேபி கூட கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னவங்க. அவங்க இருக்கிற காலம் வரைக்கும் கூட்டணி இல்ல. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு தலைமை இல்லாத ஒரு கட்சி எப்படி போகும் அப்படிங்கிறது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அதிமுக. இப்போ எடப்பாடியார் ஆட்சி பண்ண போறாரு அப்படின்னா எல்லாத்துக்கும் அம்மா ரெஃபரன்ஸ் அண்ட் புரட்சி தலைவர் ரெஃபரன்ஸ் எடுக்காம, அந்த காலத்துல அப்படி இருந்தது நீங்க சொல்றது ஓகே, அந்த வழிகாட்டுதல் படி நாங்க வரோம்னு சொல்றது ஓகே. பட் இப்பவும் எங்களால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுங்க, புரட்சி தலைவி அம்மா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான அப்படியே டிட்டோ நான் அவங்க பேரே எடுக்க மாட்டோம், எடப்பாடியார் பேரை ஒரு 4 தலைமுறை கழிச்சு சொல்லுவாங்க அப்படின்ற நம்பிக்கைய கொடுக்க முடியலையேன்னு ஒரு குற்றச்சாட்டு இல்ல. அது வந்து இந்த டைம் ஆகுங்கிறீங்களா? இல்ல, டைம் ஆகாது. அதற்கான அரசியல் மாற்றம் இப்ப நிகழ்ந்து கொண்டு இருக்குது. வரக்கூடிய அரசியல் வந்து உங்களுக்கு அந்த வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்வு வந்து அதற்கான பதில் உங்களுக்கு சொல்லும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில ஒரு அற்புதமான அணியா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து இந்த எலெக்ஷன் முடியக்கூடிய டைம்ல அதற்கான விடை உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம சற்று நேரம் டிவிக்கு பக்கம் போல அப்படிங்கறதால அந்த பக்கம் வரேன். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்த புதுசுல எல்லாருமே ஷாக் ஆனாங்க. ஓகே, விஜய் வராரு, ஓகே ஒரு சேஞ்ச் இருக்கும், யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நம்பினாங்க. பட் போக போக இந்த ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறமா குறிப்பா வெர்ச்சுவல் வாரியர்ஸோட சமூக வலைதள ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் வருத்தம் அளிக்குதோங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா சமூக வலைதளத்தை உதாரணத்துக்கு அட நீங்களா ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு யாராவது ஒரு கமெண்ட் அடிச்சாலோ, அவங்களை கெட்ட வார்த்தை போட்டு பேசுறதோ, இல்ல எடுத்து எல்லாத்துக்குமே ஒரு அட்டாக் மோடு, அதாவது தப்ப ஒத்துக்காம நான் உன்னை திட்டம் மட்டும் தாண்டா செய்வேன், உனக்கு விஜய் பிடிக்கணும், உனக்கு விஜய் பிடிக்கல நான் உனக்கு பச்சை பச்சையா கேட்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்கே. இதுக்கு உங்க பதிலுங்க? அதை நான் முற்றிலும் எதிர்க்கிறேன். நீங்க விர்ச்சுவல் வாரிஸ் சொல்லி அதுல எத்தனை அக்கவுண்ட்ஸ் வந்து ஒரு அபிஷியல் அக்கவுண்ட்ஸாவோ எங்களோட அபிஷியல் ஐடி டீம்ல இருந்தோ நாங்க கமெண்ட் பண்ணதா உங்களுக்கு காமிக்க முடியுமா? அது எல்லாமே ஃபேக் ஐடிஸ். ஓகே, சோ இது வந்து நாங்க வந்து ஒரு நாகரிக அரசியல், இதற்கும் திமுக தான் காரணம். நாங்க ஒரு நாகரிக அரசியல் இல்ல அவர் முடிச்சிருந்தோம், சொல்லுங்க சார். சோ எங்கள் தளபதி வழியில் மத்தவங்களை மதிக்க கத்துக்கணும், பெண்களை மதிக்கணும். எங்க தலைவரை பத்தி தப்பா பேசும்போது கூட நாங்க அதுக்கு வந்து எதிர்ப்பு தான் தெரிவிக்கணும் தவிர அவங்கள பத்தி நாங்க தப்பா பேசுறது இல்ல. இப்ப நீங்க நிறைய இன்சிடென்ட் பாத்துருப்பீங்க. இப்ப கரண்டா வந்து டிஎம்கேவோட ட்ரெண்டிங்கே வந்து ஜூலி மேடம் தான் வந்து அவங்க வந்து எவ்வளவு தரக்குறவா பேசும் போதும் எங்களோட நிர்வாகிகள் யாராவது அவங்க தரக்குறவா பேசுறாங்களா, நீங்க அதுக்கு நாங்க பதில் சொல்றோம், எங்க கிட்ட நேருக்கு லைவா வர முடியுமா, இல்ல நாங்க கேட்ட எதுக்கு பதில் சொல்ல முடியுமா தான் கேட்கணும் தவிர அவங்கள பத்தி வந்து யாரையுமே தப்பா பேசுறதோ இந்த மாதிரி இது வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டு தான் சொல்ல முடியுமே தவிர. ஓகே, அப்போ பொய் குற்றச்சாட்டு வந்து இல்ல இத நாங்க கடுமையா எதிர்க்கிறோம். முடிச்சிரேன் நான். அது ஏன் சொல்றேன்னா சோசியல் மீடியாவோட பிரசன்ஸ் 4 கட்சிகள்ல உங்களுக்கு தான் அதிகம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. ஆமா. சோ ஏன்னா இது சினிமா காலத்துல இருந்தே ஆரம்பிச்ச ஒரு ட்ரெண்ட், இந்த புது வார்த்தைகள் உருவாக்குறது, பல அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்றது. பட் தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தரக்குறைவா பேசுறதும் கெட்ட வார்த்தைகள் பேசுறதும்
எல்லாருமே வெர்ச்சுவல் வாரியர்ஸ் தான்ங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கா? இது வந்து திராவிட மாடலோட நீங்க ஐடி விங் அவங்க வந்து ஃபேக் அக்கவுண்ட கிரியேட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்ல நீங்க வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வரைக்கும் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வரைக்கும் நீங்க போக வேண்டாம். நீங்க அந்த கட்சி நிர்வாகிகளே காணொளிகள் பேசியிருக்காங்க, நீங்க பாருங்க. தேனி மாவட்ட செயலாளர் பாருங்க, மரிய வில்சன் ரீசெண்டா காணொளிகள் ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு கடுமையான சொற்களை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி பெண்களை இழிவா பேசியிருக்காங்க. நான் சொல்லல, உங்களுக்கு காணொளி இருக்கு, நீங்க அந்த காணொளி பாருங்க. இப்போ நீங்க அது மட்டும் இல்ல, நீங்க மாற்று கட்சியில இருந்து வந்து தன்னுடைய கட்சியில இணைந்த அன்னைக்கே இப்ப எல்லாருக்கும் வேட்பாளர் வாய்ப்பு எல்லாம் கொடுத்து நிறைய குற்றச்சாட்டுகள் போயிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ள ரொம்ப போக வேணாம். ஆனா நீங்க வெர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபேக் ஐடிஸ்ங்கிறதுலாம் ரொம்ப டீப்பா போகாம அந்த கட்சி வேட்பாளர்களே மாவட்ட செயலாளர்களே எந்த அளவுக்கு நாகரிகமா நடந்துக்கிறாங்க இல்லையா அப்படிங்கிறத உங்ககிட்ட கொடுத்துறேன். விரும்புறீங்களா? அது மறுக்க முடியாது, ஏன்னா காணொலி இருக்கு. என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்ன விஷயம் வந்து நீங்க அண்ணா லெஃப்ட் பாண்டி பேசுற விஷயம் சொல்றீங்க. அது வந்து ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவி நேர்காணல்லையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து தளபதியை பத்தி தப்பா பேசின ஒரு பெண்ணுக்கு எதிராக தளபதி அப்படி இல்லைங்கிற ஒரு விஷயங்கள்லாம் அவர் சொன்னாரே தவிர அது நம்ம பல இப்போ சமீப காலத்துல நடந்திருக்குது ரீசெண்டாக. இப்ப அதே மாதிரி நீங்க டிவிக்கு அறிவிக்கப்பட்ட வந்து மொத்தம் 4 பேர் அது மாதிரி தான் பேசியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியிலும் நடந்திருக்குது. அப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினதை எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு பகிரங்க எல்லா கட்சிகள்லயுமே ஏதாவது ஒரு முரணா பேசுறதுக்கோ இது பண்றதுக்கோ ஆட்கள் இருப்பாங்க தானே. இப்ப டிவிக்கே தவிர மத்த கட்சிகளே ஆட்கள் இருப்பாங்க. பட் நீங்க சொல்ல வருது என்னன்னா, இவங்கதான் மேக்சிமம் வரத்துக்கு முன்னாடியே பேசுறாங்களே, வந்ததுக்கு அப்புறம் என்ன பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சமா அப்படி எடுத்துக்கலாம். சிவாஜி கிருஷ்ணன் அவர் பேசுனதுக்கு கூட ஒரு பக்குவப்பட்ட அரசியல் மன்னிப்பு கேட்டார். இல்ல இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு விஷயத்த கூட பேசியிருக்காரு அவரு தொடர்ந்து. நீங்க திமுக என்ன திமுக குரலுங்கிறது போதுமானது, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க கண்டன குரல் கூட டிவிக்கு இருந்து இல்லையே. இதுக்கு என்ன மன்னிப்பு கூட இல்லை. சரி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெர்ச்சுவல் வாரியரோ இல்ல உங்க கட்சியோட வேட்பாளரோ யாராவது அடுத்தவங்க மனசு நோகும்படியோ இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து வெளில வரும்போது ஒரு பொதுக்கூட்டத்திலயோ ஒரு மாநாட்டிலயோ வெளில வரும்போது அந்த பைக்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறது, தொடர்ந்து இந்த டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறது, இந்த மாதிரியான கொஞ்சம் இம்மெச்சூரான விஷயங்கள்லாம் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வருதுல. இதுக்கு தலைமையில இருந்து இப்படிலாம் பண்ணாதீங்க, கீழ இறங்குப்பா சொன்னார், ஓகே, பட் இந்த மாதிரி வார்த்தைகள் போட்டு பேசாதீங்க அப்படின்னு கண்டன குரல் வரல அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தளபதி வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, என் மேல இருக்க பாசத்துல என் பின்னாடி பின் தொடரவே தொடராதீங்க, இது வந்து தேவையில்லாத விபத்துக்கள் ஏற்படுதுன்னு ஆல்ரெடி பலமுறை சொல்லிட்டாங்க. ஏன் அதை நீங்க ப்ராப்பரா ஏன் போலீஸ் போர்ஸ் வச்சு உங்களால அதை ஸ்டாப் பண்ண முடியல? நாங்க பல தடவை எங்க தளபதி மேல ஒரு பாசத்தினால அவங்க வர்றாங்க. அதை நாங்க வந்து ஆல்ரெடி தளபதி பல தடவை சொல்லிட்டாரு, வர வேண்டாம், எங்க பின் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இவங்க தப்பு பண்ணுவாங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு போலீஸ் படைய காவல் படைய வச்சுட்டு தடுக்கிறதா காவல் படையோட வேலை. அப்ப நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் உங்க தலைவர் பேச்சு உங்க தொண்டர்கள் கேட்க மாட்டாங்களா? இதத்தான் நாங்க கடுமையா எதிர்க்கிறோம். என்னன்னா இது ரசிகர்கள் கூட்டமா போதே தவிர மக்கள் இப்போ உள்ள இளைஞர்கள் ஒரு சுய சிந்தனையே இல்லாம போட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும், ஒரு திரை வெளிச்சத்துல அதுல கவரப்பட்டு இதுல பின் தொடரக்கூடாது அப்படின்ற ஒரு யதார்த்தமான ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு தோணல அப்படின்னா எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு இந்த ரசிகர்கள் கூட்டம் போதும் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஓகே, இந்த கேள்விக்கான பதில் அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற சில டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஏன் முதல்ல பெரியாரை வந்து சப்போர்ட் பண்ணீங்க, எப்பயும் எதிர்த்து பேசுறீங்க? பெரியார் மட்டும்தான் இந்த திராவிட கழகத்துல இருந்து வந்து தமிழ்நாட்டையே வந்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு போனாரு அப்படின்ற பிம்பத்தை தான் நாங்க உடைக்கிறோம். இல்ல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. பெரியாரின் பேரனாக அறிமுகப்படுத்திட்ட பிறகு எத்தனையோ நிகழ்ச்சிகள்ல பெரியார் இழிவுபடுத்திய வீடியோ காணொலி என்கிட்ட இருக்கு. ஓகே, இன்னொன்னு சார், இன்னொரு டவுட் எனக்கு வருது. இப்ப எந்த இடத்துல நம்ம மொழிய ஒரு அளவுக்கு மேல திணிக்கிறோமோ அது வந்து இங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் தானே. இது மத்த மொழி பேசக்கூடிய ஆட்களுக்கு ஒரு சின்ன பயம் உண்டாகுங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா நீங்க வந்து ஹிந்தி போர்டு அழிக்கிறது, தமிழ்நாடுன்னு பஸ்ல ஸ்டிக்கர் ஒட்டுறது, இதெல்லாம் வந்து ஒரு பேஷன்ல பண்றீங்க. ஆனா உங்க கட்சியை ஃபாலோ பண்ண, உங்க சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய சில பேர் பானிபூரிக்காரனை போய் அடிக்கிறது, தமிழ் பேசடான்னு மிரட்டுறது, அதுக்கு நியாயம் இல்லைல்ல. இப்ப நம்ம வந்து வெளிநாட்டுலயோ வெளியூர்லயோ போய் வேலை செய்யும் போது அந்த மொழியை அவன் கத்துக்க ட்ரை பண்றாங்கிறப்போ தமிழ்காரன் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு சொல்றீங்க, பட் மத்தவங்க வரத்துக்கு இங்க வாய்ப்பே இல்லாம போயிடுங்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல, அப்படி கிடையாது. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எல்லாரும் கூடி வாழ்வோம், ஆனா நாங்க தான் ஆள்வோம் அப்படிங்கறது தான் நம்மளுடைய கொள்கையை தவிர இங்க யாரும் வாழக்கூடாது அப்படிங்கிற கொள்கை வெறியா மாறல அப்படிங்கிறீங்களா? ஆமா, இது வந்து தெளிவான ஒரு பார்வை. நீங்க இது வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் ஆகணும், ஒரு கவர்னன்ஸ் பண்ணணும் அப்படின்னா முதல் செக்லிஸ்ட் அவர் தமிழராக இருக்கணும்.
அப்படிங்கறத நம்ம சொல்றோம். செகண்ட் செக்லிஸ்ட் அவர் நல்ல படித்தவரா, ஒரு நல்ல தகுதி படைத்தவரா இருக்கணும் அந்த அரசியல் கட்சிக்கு, அந்த ஒரு தலைமை பண்புக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நம்ம சொல்றோம், ஒரு ரெக்குவயர்மெண்ட் மாதிரி. இப்ப நீங்க ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு தேடி போறீங்க அப்படின்னா அங்க என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இது நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு கொள்கை வெறியா நீங்க எடுத்துக்கணும். இந்த பெயிண்ட் அடிக்கிறது, ஹிந்தியில திணிக்கிறது வந்து இப்போ நாங்க பண்ணல, அந்த காலத்துல இருந்து பண்றாங்க. நீங்க ஹைவேல இருக்கக்கூடிய அந்த டோல் வேல வந்து அவங்க போர்டு எல்லாம் அடிச்சு அந்த உடைச்ச இதெல்லாம் இருக்கு. அது நாம் தமிழர்கள் சொல்லி திருமுருகன் காந்தி இயக்கத்துல இருந்து மே 18 இயக்கத்துல இருந்து வந்தவங்க கூட இப்போ ரீசெண்டா ஒருத்தங்க மே 18 பண்ணிருக்காங்க. வேல்முருகன் அவர்களும் வந்து நாம் தமிழருடைய தமிழர் வாழ் உரிமை கட்சியோட வேல்முருகன் அவர்களும் பண்ணிருக்காங்க, நாம் தமிழர் கட்சியில இருந்தும் பண்ணிருக்காங்க. ப்ரெடிக்ஷன்லாம் போறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் ராபிட் ஃபயர் மாதிரி போயிடலாம். நான் டிஎம்கேல இருந்து ஆரம்பிக்கிறேன். சார், உங்க மேல வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு 5 வருஷமா நிறைய கடன் வாங்கிட்டீங்க, அதே நேரத்துல வந்து குடும்ப ஆட்சி பண்றீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு இல்ல, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே போட்டுட்டு இருக்காங்க. ஏன் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாங்க, தேர்தலுக்குள்ள வந்தாங்க, மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க அரசியல்ல வந்து துணை முதலமைச்சரா வரைக்கும் ஆயிட்டாங்க. அவருக்கான தேவைகள் இருந்துச்சு. ஒரே எலெக்ஷன்ல வந்து எம்எல்ஏ ஆயிட்டு ஒரே எலெக்ஷன்ல அவங்க துணை முதலமைச்சரா இருக்காங்களே. கட்சி இளைஞரை கட்டி காப்பாற்றக்கூடிய கட்சியை கட்டமைப்பு திறமை வந்து அவருக்கு இருக்கு. இப்ப ஒரு கேள்வி, உள்கட்சி தலைவர்களும் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே வேற வழி இல்லாம தலைவர்கள் ஏத்துக்கிட்டாங்க, மக்கள் ஏத்துக்கணும். திருவல்லிக்கேணி வேட்பாளராக அறிவிக்கப்படுற மக்கள் வந்து கிட்டத்தட்ட பலாயிரம் வாக்குகள் வெற்றி பெற வைக்கிறாங்க. 60களில இருந்தே சேப்பாக்க தொகுதி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதின்னு ஒரு பேச்சும் இருக்கு. வாரிசு அரசியலுங்கிறது ஸ்டாலின், ஐயா ஸ்டாலின் இல்ல அண்ணன் உதயநிதி அந்த மாதிரி இல்ல, அது மட்டும் நாங்க சொல்லல. நீங்க அந்த கட்சியில இருக்கிற உயர்மட்ட தலைவர்களோட அடுத்த வாரிசுகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கறாங்க. சோ இது வந்து இது மட்டும் இல்ல, அந்தந்த அமைச்சர்கள், அந்தந்த உயர்மட்ட தலைவர்களின் அடுத்த வாரிசுகளும் இன்னைக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அது வாரிசு அரசியல்ல அது படர்ந்து விரிஞ்சு போயிட்டு தான் இருக்கு. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான். ஒரே ஒரு கேள்வி, எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப உதயநிதி வந்தது முழுக்க முழுக்க உழைப்பால மட்டும்தான், அவர் வாரிசுங்கிறதுனால மட்டும் இல்ல. அதே நேரத்துல அவர் துணை முதல்வர் ஆயிருக்காருன்னா அதுவும் முழுக்க முழுக்க உழைப்பால மட்டும்தான், மத்தபடி ஒரு வாரிசுங்கிறதுனால இல்ல. அதே மாதிரி அதிமுக இருந்து முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக இருந்து பல பேர் திமுக சேர்ந்தவங்க நிறைய பேருக்கு இப்ப சீட்டு கொடுத்துருக்கீங்களே, இது எல்லாமே வந்து அவங்களோட கட்சி பலம், அவங்களோட அரசியல் பலம், அவங்க கூட்டம், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு, இதெல்லாம் கிடையாது, உழைப்பால மட்டும்தான் அப்படிங்கறத நீங்க உறுதியா சொல்ல முடியுமா? Can you promise me? டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து கூட்டத்தில் பேசும்போது எப்படி தெரியுமா ஆரம்பிப்பாரு? உடன்பிறப்புகளே அப்படின்னு ஆரம்பிப்பாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பண்பு முதலமைச்சர் அவரும் உடன்பிறப்புகள் என்ன, எல்லாம் திராவிட குடும்பம். திராவிட குடும்பத்துல திராவிட கருத்தை ஏற்றுக்கொண்ட அதற்கான வாய்ப்புகளை வந்து கட்சி வழங்குது. அதுக்கான தகுதி உடையவர்களை வந்து கட்சி வந்து வேட்பாளராக அளிக்கிறாங்க, கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளையும் அறிவிக்கிறாங்க. உதயநிதியோட திறமையான வேற நிறைய பேர் இருக்காங்களே, அவருக்கு முன்னாடி துரைமுருகன் அவர்கள் இருக்காங்க, அவரு கட்சியில உழைச்சவர் அன்பில் மகேஷ் இருக்காரு, KN நேரு இருக்காங்க, எக்கச்சக்க பேர் இருக்கும்போது உதயநிதி தான் உங்களுக்கு துணை முதல்வரா கிடைச்சாரா அப்படின்னு உதயநிதி துணை முதல்வர் கிடைக்கிறதுக்கு வந்து அதுக்கான அங்கீகாரத்தை யாரு கொடுத்தா? எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறாரு, அந்த திருவல்லிக்கேணி மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது மூலமா எம்எல்ஏ தகுதி, அந்த தகுதி மூலமா துணை முதலமைச்சரா அறிவிக்கப்படுறாரு. அதே மாதிரி பல முறை வந்து துணை முதலமைச்சரோ எம்எல்ஏவோ நேரடியாக வந்து ஒரு கட்சியால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியால் நிர்வகிக்கப்படுற ஒரு பதவி அல்ல, அது மக்கள் மன்றத்துல சேர்ந்து முடிவெடுக்கிற ஒரு பதவி வந்து அப்படி சொல்றாங்க. திமுக குடும்பத்தினர் தான், நான் உட்பட திமுக குடும்பத்தினர், என்னுடைய வாரிசு, என்னுடைய புதுசா போட்ட பாட்டு மாதிரி தலைவர் கலைஞர் பிளட், தாடி கிழமை பிளட் தான் எல்லாரும் அப்போ அதாவது குடும்பம் கிடையாது. இப்ப அடுத்து வந்து இன்னொரு 25 வருஷம் கழிச்சு நம்மளோட அடுத்த தலைமுறை இன்பநிதிக்கு ஓட்டு போடாது, ஐ மீன் இன்பநிதியை துணை முதல்வரா பார்க்காது அப்படின்னு நீங்க ப்ராமிஸ் பண்ண முடியும்? அது கட்சிக்கான அதுக்கான தகுதியும் அதுக்கான உள்ள அனைத்து விஷயங்கள் அவருக்கு இருந்தா கண்டிப்பா அவரும் வந்து அரசியலுக்கு வருவார். வாரிசு அரசியல விடவே மாட்டோம் அப்படிங்கறத அவரு கட்சிக்கு ஆட்சிக்கு வர முடியாதா? சாதாரண ஒரு குடிமகனால அப்படியே வரலன்னு கேக்குறாங்க. அதேதான்
ஏன் பொன்முடிக்கு வாய்ப்பு கொடுக்கல? இல்ல அதுக்குதான் முடிவு ஏப்ரல் 23 இல்ல ஏன் பொன்முடிக்கு வாய்ப்பு கொடுக்கல? மீண்டும் ஒரு முறை வந்து திராவிட மாடல் ஆட்சி வந்து ஆட்சி அமைக்கும். மே 5ஆம் தேதி மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி பொறுப்பேற்பார். அடிச்சு சொல்றேன். இப்போ வந்து ஃபெரோஸ் அவர்கள் அமீரகத்திலிருந்து கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, திராவிட மாடல் ஆட்சி 2.0 வரப்போகுது, நீங்க என்ன வேணா குடும்ப அரசியல்னு சொல்லிக்கங்க, ஐ டோன்ட் கேர். அவர் தலைவர் மாதிரி சொல்லிட்டாரு, நாங்க எல்லாருமே குடும்பம் தானே, நாங்க எல்லாருமே உடன்பிறப்புகள் தானே அப்படின்னு ஒரு உறுதியா சொல்லியிருக்காரு. அடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்ட போலாம், சார் நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டீங்க சார், இதுலயே பாதி ஓட்டு போயிரும் அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சார். அதை தாண்டி நீங்க கொடுக்குற வாக்குறுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கே சார். நீ பெண்களுக்கு கொடுக்குறியா, நான் ஆண்களுக்கு கொடுக்குறேன். நீ 1000 ரூபாய் கொடுக்குறியா, நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இல்லைங்கிற ஃபீல், அதுக்கு நான் அவங்களுக்கே ஓட்டு போட்டு போயிடுவேன்ங்கிற ஒரு கேள்வி வருது சார். சரி, மக்களுடைய மனநிலைமைய எதை வச்சு அவங்க மக்களுடைய அந்த வீக்னஸ் வச்சுட்டு அவங்க வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க பண்றது வந்து இப்ப பாருங்க, இப்போ ஒரு 8000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அதாவது தகுதியான குடும்பங்களை தேர்வு செய்துதான் அவங்களுக்கு அந்த உதவித்தொகை கொடுக்கப்படும் சொல்றாங்க. ஆனா இப்ப மாண்புமிகு எடப்பாடி என்ன சொல்றாங்கன்னாக்க, எல்லா மக்களுக்கும் வருடத்துக்கு 10,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாதந்தோறும் பெண்களுக்கு 2000 அப்படின்ற வந்துட்டு மக்களை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியுமோ அதை நம்ம பண்றதுக்கான அனைத்து வேலைகளையும் அனைத்து இந்த அண்ணா முன்னேற்ற பண்ணிட்டு இருக்கு. நாம வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து இந்த ஓட்டு அரசியலை ஊக்குவிக்கிறதுக்கான எந்த இதுவுமே பண்ணல. அதாவது நெல் கொள்முதல் விலை பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் குவிண்டலுக்கு வந்து, அதாவது விவசாய குடும்பங்களை காப்பாத்துறதுக்கான அந்த அடித்தட்டு மக்களுக்கு அந்த பயன் சென்றதாக நெல் குவிண்டலுக்கு 3500 ரூபாய்னு சொல்லி விலை நிர்ணயிச்சிருக்காங்க. கரும்புக்கு விலை ஏற்றி இருக்காங்க. அதாவது விவசாய பொருட்களுக்கு விளைபொருள் யாரு விளைவிக்கிறாங்களோ அவங்க அந்த பொருளுக்கான தகுந்த பொறுமானம் பெற வேண்டும் என்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட எந்த இடத்துலயும் மாற்று கருத்து சமரசமே இல்லாம செயல்பட்டு இருக்காங்க. இந்த பிஜேபி விஷயத்துக்கு வருவோம். கூட்டணி, உங்க கூட்டணி வந்து உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி நீங்க நம்புறீங்களா? லைக் ஆர் யூ கான்ஃபிடென்ட்? 24 வைக்கலையே, ஆனா 24 பிஜேபி தலைவர் அண்ணாமலையா இருக்கும்போது அவருக்கும் எடப்பாடி அவர்களுக்குமே ஒரு தள்ளு முள்ளு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சேர்ந்தீங்க, ஒரு அன்சர்டனிட்டி இருக்குல்ல. இப்ப என்னப்பா இவங்க பிஜேபியோட ஒரு நாள் வைக்கிறாங்க, ஒரு நாள் வைக்கல, இவங்களை நம்பி நான் எப்படிப்பா ஓட்டு போடுவேன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சில நேரங்கள்ல கொள்கை முரண்பாடுகள் இருப்பது எல்லா இடத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த வகையில அந்த கொள்கை முரண்பாடுகளை நாங்க சரி செய்து மீண்டும் உறுதியான கூட்டணி அமைச்சிருக்கோம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இப்ப இந்த 2024 அண்ணாமலை ஒரு பீரியட் மட்டும் நீங்க சொல்லாதீங்க. அதுக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருந்தது. அதாவது தமிழகத்துல வந்து அனைத்து இந்திய அண்ணா ஆட்சியும், மாநிலத்துல அனைத்து இந்திய அந்த மத்தியில வந்துட்டு பாரதிய ஜனதா இருந்த காலங்கள் உண்டு. அதை நம்ம மறந்துட முடியாது. 16 சொல்றீங்க நீங்க, மீண்டும் 16 நீங்க உங்களோட கூட்டணி வைக்கல இல்லையா? இல்ல 16 மட்டும் இல்ல, எத்தனையோ முறை கூட கூட்டணி அமைச்சு நம்ம ஆட்சி அமைச்சிருக்குன்னு சொல்ல வரோம். அப்படி சொல்ல வரீங்க. அது ஓகே, நடுவுல ஏதோ நடந்து போச்சு, இப்போ ஓகே நாங்க கூட்டணி வச்சிட்டோம், இனிமேலாம் பிரிய மாட்டோம், எங்களை நம்புங்க. கண்டிப்பா உண்மையிலே வந்து பாரதிய ஜனதாவோட இருந்து பாரதிய ஜனதா மட்டும் கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் சில பிற கட்சிகளோடு நம்ம கூட்டணி அமைச்சிருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த முறை கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 20 கட்சிகளுக்கு மேற்பட்ட அணியினை உருவாக்கி அவங்க கூட்டணி பலத்துலதான் போறாங்க. மக்களுக்கு செய்த சாதனைகளை சொல்லலாம் ஒண்ணும் பண்ணல. காரணம் கேட்டீங்கன்னாக்க 500 வாக்குறுதிகள் கொடுத்தோம், 5 வருடம் 400 வாக்குறுதி நிறைவேற்றுன்னு சொல்றாங்க. ஏன் இது இந்த 5 வருடம் 400 வாக்குறுதி எடுத்துட்டீங்க? உங்களுடைய பிளான் இதுதான் முன்னாடி முடிவு பண்ண பிறகு நீங்க அதை முன்னாடி பண்ணிருக்கணும், பண்ணல. மீண்டும் மக்கள்கிட்ட வந்து மக்களோட கையேந்திர ஒரு நிலைமையை உருவாக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்கீங்களே தவிர உண்மையான வாக்குறுதிகள் கிடையாது. நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் செங்கல்ல வச்சுக்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஓட்டு சேகரிக்க போனாரு. இன்ன வரையும் அந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான இன்னும் முழுமையான விடிவு காலம் வரல. அதோட மாநிலத்தில் உங்களுடைய பவர் இருக்கு, உங்களுடைய பவரை நீங்க கொண்டு வரலாம் இல்லையா? இல்ல நீட் தேர்வு நீங்க எதை வச்சு ஃபர்ஸ்ட் சொன்னீங்க? ஒன்று அந்த ஆட்சியை நம்பாம நீங்க உங்க வாக்குறுதி இருந்துச்சு இல்லையா? அவங்க பண்ணினா நாங்க பண்ணணும் உங்களுக்கு உறுதி கிடையாது. நீங்க அப்படி சொல்லலையே, நாங்க கொண்டு வரணும் தானே சொன்னீங்க. அதுக்கு பிறகு நீட்டு தேர்வை எங்களால நீக்க முடியும் எந்த தைரியத்துல சொன்னீங்க? நீக்கிறீங்களா? அதுக்கும் அவங்க உங்களதான் கை காட்டுறாங்க. அந்த எந்த தைரியத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க? எங்களால பண்ண முடியும் தானே சொன்னீங்க. கொடுக்கும் போது அங்க வந்து பிஜேபி மட்டும் தானே இருந்துச்சு. உங்களுக்கு அது தெரியல அந்த சமயத்துல வாக்குறுதி கொடுக்கும் போது. திமுக வந்து மீண்டும் ஆட்சி அமைச்ச உடனே மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அதன் மூலமா வந்து நீட்டு தேர்வு ரத்து செஞ்சிடலாம், மாநில உரிமைகளை வந்து மீட்டெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த 10 ஆண்டு காலமாக அதிமுக வந்து ஒரு மோசமான ஆட்சி, எல்லாத்தையும் மீட்டெடுக்க முடியாத ஆட்சி இருக்குதா? மீட்டெடுக்க முடியாத ஆட்சி இருக்குதா? கதையெல்லாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்கன்ற மாதிரி இவங்க சொல்றதெல்லாம் கம்பி கட்டுற கதை தான். எடப்பாடி என்ன சொல்றாரு, இந்த சிஏ சட்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க, அதனால வந்து மாநில சட்டமன்றத்துல வந்து தீர்மானம் நிறைவேற்ற முடியாது அப்படின்றாரு. சரி சார், இப்போ சிஏஏ வந்து அன்னைக்கு தப்பு இன்னைக்கு சரியா சார்?
சார் சில நேரம் கொள்கை முரண்பாடுகள் சில நேரம் இருப்பது உண்மை. அந்த நேரத்துல அது போல இவங்க அந்த இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தாங்கனாக்க அதுக்கு நம்ம எதிர்ப்பு மாநில உரிமையில மீட்டெடுக்கிறது சிஏ சட்டத்துக்கு எதிராக வந்து உடனே நம்மளுடைய முதல்வர் வந்து பதவியேற்ற உடனே சார் கச்சத்தீவு மீட்டெடுப்புன்னு சொன்னீங்களா, பண்ணீங்களா? கச்சத்தீவு மீட்டெடுக்க முடியும்னு பேசுனீங்களா, பண்ணீங்களா? பல்வேறு விஷயங்கள் கொடுத்தது நீங்க அவரு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் மீட்டெடுப்புன்னு சொல்லுவீங்க. பாதுகாப்பு இருக்காங்க ஆட்சியில வந்து தமிழக மீனவர் பாதுகாப்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனைகளும் இல்லாம தான் இருக்கு. தமிழக மீனவர் கடலோர படை யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? இந்த இடத்துல இன்னொரு கேள்வி சார். தமிழ்நாடு போலீஸோட கண்ட்ரோல்ல இருக்குதா? மீனவர்களுக்கு வருவோம். மீனவர் பிரச்சனைகள் நிறைய அதுக்கும் நீங்க மத்திய தான் கை காட்ட போறீங்க. பட் இன்னொரு கேள்வி இந்த இடத்துல எனக்கு வருது. திராவிட மாடல் ஆட்சியில இப்ப நேத்து வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரப்புரைக்கு போயிருந்தப்போ ஒருத்தங்க கேக்குறாங்க, ஏன் சார் மதுவிலக்கு பண்ணல அப்படின்னு பப்ளிக்ல இருந்து கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, 2016 கலைஞர் அவர்கள் சொன்னாரே மதுவிலக்கு பண்றேன்னு, நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா, ஏன் போடலன்னு கேக்குறாரு. இப்ப போட்டாங்களே, போட்டோமே, இப்ப போட்டாங்களே, போட்டப்ப மதுவிலக்கு பண்ணிருக்கலாமே. முதல் முறையாக திமுக தேர்தல் சார் மதுவிலக்கு பண்ணதோ கிடையாது, மதுவிலக்கோட சாதனை சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு மதுவை கொண்டு வந்ததே இந்த திராவிட கழகங்கள் தான். அதே மாதிரி இப்ப வந்து அந்த மதுவிலும் கமிஷன் அடிக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு டார்கெட் வச்சு அடிக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையில பூரண மதுவிலக்கு என்ற வந்து ஒரு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஒவ்வொரு கலெக்டருக்கும் இங்க டார்கெட் கொடுக்கப்படுகிறது. அந்த டார்கெட்டை அந்த கலெக்டர்ஸ் சேல்ஸ் பண்ணணும்ங்கிறது வித்தியாசமான டேட்டாவா இருக்கு. இது உண்மை. வந்து அரசியல் குற்றச்சாட்டு நடக்கக்கூடிய விஷயங்களா? அப்ப நீங்க டார்கெட் இல்லன்றீங்களா? அப்ப இழுத்து மூட்டு போங்க. இழுத்து இழுத்து மூடுன்னு சொல்லுங்க. நீங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மாக் கடைகளை வந்து பல்வேறு கடைகளை மூடிட்டு இருக்கு. 500 கடையை மூடுன்னு சொல்லிட்டு வந்து உத்தரவாதம். இல்ல நீங்க வேற எதுவும் பேச அதை கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி கேஸ் நடத்தி கொண்டு வந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. என்னோட சிம்பிளான கேள்வி ஐயா ஃபெரோஸ் அவர்கள், இழுத்து மூடுவீங்களா மாட்டீங்களா? 2000 இப்ப உதயநிதி அவர்கள் சொன்னதை வச்சு சொல்றேன். 16 கலைஞருக்கு நீங்க ஓட்டு போடல, அவர் போட்டிருந்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாருன்னு சொன்னாரு. 11 இல்ல 16 நேத்து சொல்லியிருக்காரு. இப்போ 21ல கொடுத்தோம்ல, இப்போ 2.0 வேணும்னு கேக்குறீங்கல்ல, 27ல அப்ப மதுவிலக்கு ஆயிடுமா? மது பூரண மதுவிலக்கு இருக்கிற கடையை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன் உங்களோட டிஜிட்டல் சேல்ஸ் கொண்டு வர முடியாத வந்து நீங்க கரெக்ட்டா கணக்காமீங்களா? இன்க்ரீஸ் பண்றீங்க. கள்ளச்சார சாவுகள்லாம் நிறைய நடந்திருக்கு. இப்ப நடக்காம இருந்ததா? இப்ப நடக்காம இருந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் எப்ப நடந்தது? கள்ளக்குறிச்சி சம்பவம் அதுக்கான உடனடியாக நம்ம முதல்ல வந்து இல்ல நடக்காம இருந்ததா? கள்ளச்சாராயம் நடக்காம இருந்துச்சா? இப்போ திராவிட மாடல் 2.0க்கு உங்க பேச்சை நம்பி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் ஓட்டு போட்டுறாருங்க. இப்போ உதயநிதி அவர்கள் சொன்ன மாதிரி கலைஞருக்கு கொடுக்காத ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துடுறோங்க. நாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. மதுவிலக்கு அடுத்த ஒரு ஆண்டிலோ 1.5 ஆண்டிலோ கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். பூரண மது விலக்கு என்பது வந்து மது குறைவா கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பட்டது. தமிழ்நாட்டுல குறைக்கப்பட்டதா? ஒரு பர்டிகுலர் ரேடியஸ் மதுவிலக்க பத்தி இங்க இருக்கிற எல்லா அரசியல் வந்து அதிகமாயிட்டு இருக்குது. ஐயா விடுங்க, நீங்க மூடவும் மாட்டீங்க. நம்ம மது விழிப்புணர்வு பிரச்சனை ஏற்படுத்தி மக்களை இன்னும் மக்களை மட்டும் இல்ல, கடையை வந்து அபிஷியலா 10 மணிக்கு 11 மணிக்கு மூடினதுக்கு அப்புறம் நீங்க அன்அபிஷியலா விடிய நீங்க சேல்ஸ் பண்றீங்க. சரி சரி, இப்ப இந்த மதுவிலக்கு நம்ம போயிடலாம். இல்ல ஏன்னா நமக்கு நேர குறைவின் காரணமாக இதனுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்ன, இதே தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்ன மதுவிலக்கு பற்றி? அவங்க எந்த அறிக்கையும் அவங்க அறிக்கைகளை எதுவுமே அறிக்கை வருங்க. மதுவிலக்கு இல்ல இல்ல ஆதவ் அர்ஜுனா தமிழர் சார்பா மதுவிலக்கு திமுக அறிக்கை கொடுக்கல, நீங்களும் தானே கொடுக்கலன்னு கேட்க. இல்ல இல்ல ஆதவ் அர்ஜுனா ஒரு நிகழ்ச்சியில சொல்றாரு, மதுவிலக்கு வந்து அரசாங்கம் தான் எடுத்து நடத்தக்கூடாது, அப்ப பிரைவேட் நடத்தலாமா? மதுவிலக்கு அப்போ இங்க அவங்களுக்கே அந்த ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடையாது, ஒரு இது கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், பூரண மதுவிலக்கு உண்டு, அது உடனே கொடுக்க முடியாது, பட் ஓராண்டிற்குள் படிப்படியாக பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது எங்களுடைய தெளிவான ஒரு வாக்குறுதி. ஓகே, இப்ப அடுத்த கேள்வி சார். இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட நான் இப்போ உங்களுடைய கொள்கை அப்படின்னு எடுத்து பார்த்தா அதுலயுமே அம்பேத்கர் அவர்களும் பெரியார் அவர்களும் இருக்கும்போது அதுல திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. சோ ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமா? பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கீங்க, பட் கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிமிலரா இருக்கும்போது ஏன் நீங்க அவங்களே இருந்து போட்டுமேங்கிற தாட்டை ஏன் மாறணும்னு கன்வின்ஸ் பண்ணுங்க? எப்படிங்க கொண்டு வர முடியும்? நாங்க வந்து ஃபர்ஸ்ட் நினைச்சதே வந்து அரசியல், அவங்களோட குடும்ப ஆட்சியை ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும். எங்களோட இதுல குடும்ப அரசியல் கிடையாது. வந்து சரி, நடக்கல இங்க குடும்ப ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு
மக்களால் இல்ல, அவங்க அப்படிதான் சொல்றாங்க அதை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, யாருமே வந்து காசு கொடுத்து வரலன்னு சொல்றீங்க. காசு கொடுத்து வரல. சரி, யாரும் ஓட்டால யாரும் வந்திருக்காங்க. வந்து நியமிக்கப்படல. சரி, ஓகே. இல்ல, மக்கள் மன்றத்துக்கு வராங்க, மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. குடும்ப அரசியல்ல முடிச்சிட்டோம். அடுத்து வருவோம். இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் என்ன கேக்குறேன்னா, அந்த கொள்கை மாறுபாடு ஒரு ஸ்ட்ராங்கா இப்ப நாம் தமிழர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இவங்க எப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் this is the solid one single point. இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க தளபதி என்னும் ஃபோர்ஸ், தளபதி என்னும் பிராண்ட். ஆமா. அப்ப தளபதி அவர்களை தவிர இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் மீது ஒரு நம்பிக்கை வரணும்னா கண்டிப்பா என்ன செய்யணும்? எங்களுக்கு இப்போ இளைய தளபதி விஜய் இருக்காரு, நாங்க விஜயை பார்த்து டிவிக்கே கோட்டு போட்டுறோம்ப்பா, எங்களுக்கு விஜய் இருக்காருப்பா, ஓகே 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 ஓகே. அடுத்த ஒரு 30-40 வருஷம் கழிச்சு அந்த தலைமுறையை நீங்க உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இது ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி இருக்கே, இது ஒரு 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 கொள்கையால் சேர்ந்த கூட்டம் அப்படின்னு இல்லாம விஜயால் சேர்ந்த கூட்டம் அப்படி இருக்கா இல்லையா? தளபதியால் சேர்ந்த கூட்டம் தான். தளபதியோட முகத்துக்காக தான் இந்த கூட்டம் சேர்ந்திருக்குது. இந்த கூட்டம் வந்து இன்னைக்கு நேத்து இந்த கட்சிக்காக சேரலங்க. வந்து இந்த கூட்டம் வந்து ரசிகர்களா இருந்து அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கமா மாறி அந்த மக்கள் இயக்கத்திலேயே நாங்க மக்களுக்காக நிறைய பணிகள் நாங்க செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இலவச டியூஷன் சென்டர் வச்சிருக்கிறோம். நீங்க வச்சிருக்கீங்களா? கவர்மெண்ட்ல இருந்து நாங்க இலவச டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறோம். கஷ்டப்பட்டவங்களுக்கு தினமும் காலை உணவு நிறைய மாவட்டங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எங்க மாவட்ட செயலாளர்கள் அவங்களோட சொந்த காசு போட்டு எல்லா மாவட்டத்திலையும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய மக்கள் பணிகளை நாங்க ஆட்சிக்கு வராமலே நாங்க பண்ணும் போது, ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்து லீகலாவும் அத்தரைஸ்டாவும் ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்கெடியூல்ல வச்சு நாங்க எங்களால பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ ஒரு சொல்றது வச்சு பாக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நிறைய பேர் நெட்ல என்ன சொல்றாங்க, ஜெனரலா மக்கள் என்ன சொல்றாங்க, தமிழக வெற்றி கழகம் ரசிகர்கள்ப்பா, அவங்க எல்லாம் யாரு வந்து அரசியல் தெரிஞ்சவர்களோ இல்லனா கொள்கை உடையவர்களோ கிடையாதுன்னு சொல்றதுக்கு அவர் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னா, நாங்க முன்னாடியே விஜய் மக்கள் இயக்க வச்சிருந்தோமே, கவுன்சிலர் எலெக்ஷன்ல போட்டு வின் பண்ணோமே, இதெல்லாம் பண்ணும்போது நாங்க நிறைய ஸ்கீம்லாம் ஏற்கனவே பண்ணிருக்கும் போது இப்ப ஏன் நீங்க எங்களை அரசியல் தெரிஞ்சவங்களா ஒத்துக்காம இருக்கீங்கிற ஒரு கேள்வி. அது இப்போ அரசியல் ஏன் தெரியல அப்படின்னு சொல்றோம்னா, நலத்திட்ட உதவிகள் இன்னைக்கு இல்ல. விஜயகாந்த் முதல்ல இருந்து கமலஹாசன், ரஜினிகாந்த், எம்ஜிஆர் காலத்துல, சிவாஜி காலத்துல இருந்து ரசிகர் மன்றத்துல இருந்து நலத்திட்ட உதவிகள் எல்லாரும் காலங்காலமா பண்ணிட்டு தான் வராங்க. இவங்க எதுவும் புதுசா பண்ணல, எல்லாரும் பண்ணிட்டு வரதான் இவங்களும் பண்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்களுடைய ரசிகர்களை நீங்க அரசியல் படுத்தினீங்களா, அவர்கள் தெளிவான ஒரு அரசியல் நோக்கத்தோடு இருக்காங்களா? ஒரு சின்ன விஷயம், என் வண்டி பின்னாடி வராதிங்கப்பா, உங்களுடைய உயிர் முக்கியம், உங்களுடைய குடும்பம் இருக்கு அப்படிங்கறத கூட சிந்திக்க முடியாத இந்த ரசிகர்கள் எப்பொழுது எப்படி அரசியல் படுத்தப்படுவார்கள் அப்படிங்கறத நம்ம கேள்வி. அதை பார்த்து நம்ம நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே ஒரு அச்சத்தில் இருக்காங்க. என்னடா இந்த கூட்டம் இப்படி போதே அப்படின்னு. அந்த கூட்டம் வந்து இவங்க வந்து ரெண்டாவது இவங்க கொள்கை தலைவர் இல்ல நாளைக்கு ஓட்டா மாறி தளபதி ஆட்சிக்கு வந்துடுற பயத்தை தான் அவங்க சொல்றாங்க. இதே ஆந்திராவுல இதை விட பல மடங்கு கூட்டம் சிரஞ்சீவிக்கு கூடுச்சு. ஐயா இருங்க, ஒரு மாசம் வச்சுதான் கட்சி ஓடிட்டு இருக்கு. இப்ப பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் ஐயா நீங்களே ஒத்துக்காதீங்க செஞ்சிருக்காரு. அந்த 2 தொகுதியில ஜெயிப்பாரா என்னன்னு தெரியல. நீங்க வரலாறு கூட்டணி பலத்தை நம்பிதானே பண்றீங்க. இல்ல இதை விட பல மடங்கு மட்டும்தான். பெரம்பூர்ல இருந்து வந்து குளத்தூருக்கு போறாரு, அது இடைப்பட்ட 4 மணி நேரம் ஐயா இருங்க வழிநடுக்கல ரசிகர்கள் ஐயா இதை நீங்க தெளிவுபடுத்தணும். கேட்டுக்கிறேன். என்னன்னா இப்போ முதல் எலெக்ஷன்லயே 2 தொகுதியில நிக்கிறார் விஜய் அவர்கள். ஏன் நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. பயமா யாருக்கு? தளபதிக்கா? பயந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்க மாட்டோமே. நாங்க பயந்திருந்தா கட்சியை ஆரம்பிச்சிருக்க மாட்டோமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க யாருக்கும் நாங்க பயப்படல. நாங்க வந்து அப்ப 2 தொகுதிகள்ல நிக்கிறது. சரி, அப்ப 2 தொகுதியில நின்னு ஜெயிச்சாங்க அப்படின்னா தளபதியோட பவர் என்னங்கறத காமிக்கிறதுதான். ஒண்ணு சென்னையில, இன்னொன்னு சவுத்த கவர் பண்றதுக்கும் கொங்கு மண்டலத்தை கவர் பண்றதுக்கும் நாங்க திருச்சியில நிக்கிறோம். சரி, 2த்திலயும் ஜெயிச்சிட்டாங்க. இதுல ராஜினாமா பண்ணி அவங்க சொந்த செலவுல நடத்துவாங்களா தேர்தல? இதுக்கு முன்னாடி யாரும் நடத்திருக்கீங்களா? நீங்க நடத்துவீங்களாங்கதான் கேள்வி. அது வந்து தப்பான கொஸ்டின். ஜெயிப்பாரா என்னன்னு தெரியல அப்படின்னா அடுத்த கொஸ்டின் சேர்ந்து நின்றா கூட பெரம்பூர் தொகுதியில் ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு. திமுக தான் என்னைக்கும். ஐயா நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க காங்கிரஸ் ராகுல் காந்தி எடுத்துட்டாலும் சரி, என்ன சொல்லுவாரு, திமுக அதிகம் வலிமை என்ற உங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் இங்க கேளுங்க, கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் உங்க கூட்டணி தானே?
ராகுல் காந்தி 2 தொகுதியில மட்டும் நிக்காம இருந்தாரா? கண்டிப்பா நின்னாரா இல்லையா? நீங்க அப்பெல்லாம் ஏன் வாய மூடிட்டு இருந்தீங்க? இல்ல எல்லாருமே நாங்க இது தமிழக வெற்றி கழகம் மட்டும் கிடையாது. அவர் நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எதுக்கு இருக்குன்னு சொன்னா அதுக்கான வந்து வேட்புமனு ஐயா உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி மாதிரி நீங்க பேசுறது. நான் கேக்குறேன், முதல் தடவை 2 தடவை நிக்கிறதையே கிண்டல் பண்ற நீங்க பல முறை அனுபவம் இருந்தே 2 தடவை தான் நிக்கிறீங்கன்னா கிண்டல் பண்ண அவருக்கு ஒரு தேசிய கட்சி தலைவர் கூட்டணியில இருந்துட்டு அவங்க தொகுதியில அவங்க எந்த ஒரு நலத்திட்டம் செய்யலங்கிற ஒரு தோந்துருவங்கிற ஒரு பயத்துலதான் இவங்க நார்த்ல ஒண்ணு சவுத்ல ஒண்ணு நின்னாங்க. இல்ல அதாவது இப்ப பாருங்க, இதே காங்கிரஸ் நின்னா பயம், அவங்க நின்னா பயம் கிடையாது. இது வந்து முன்னுக்கு முரண்பாடு. தமிழக வெற்றி கழகத்துல இல்ல இதே தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி சேருமா சேராதாங்கிறத ரொம்ப வெயிட் பண்ணி காலங்காலமா இருந்து அவங்க யாருமே வரல அப்படின்றது இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்காங்களே தவிர முதல்ல அவங்க கொடுத்த ஆஃபர் என்ன? சரி, அப்படி பார்த்தா வாங்க இப்போ நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்ற நாம் தமிழருமே ஸ்டார்டிங்ல சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், சீமான் அவர்கள் ஆகட்டும், எல்லாருமே வந்து விஜய் உண்மை. இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு தமிழ்நாட்டில இருந்து வர ஒரு உச்சபட்ச நடிகர் அவர் வந்து ஒண்ணு தமிழ் தேசியம் இல்ல திராவிடம், எதையாவது அவருடைய கொள்கையை வந்து தெளிவா சொல்லணும். எங்களுக்கு எல்லாமே வேணும், இந்த சாதியில இருந்து இது, அந்த சாதியில இருந்து ஒண்ணு, எல்லா சமூகத்தில இருந்து, சாதின்ற வேர்ட் எடுத்துருங்க, எல்லா சமூகத்தில இருந்து ஒவ்வொரு தலைவர்கள் போட்டோவையும் வச்சுக்கிட்டு இவங்க அவங்களுடைய கொள்கைன்னு கொண்டு வராங்களே தவிர கொள்கை முரண் நாங்க கொள்கை ரீதியா தான் இருக்கும். இன்னைக்குமே நாங்க வந்து அண்ணன் விஜய் அவர் வந்து அரசியலுக்கு வருவதை நாங்க வரவேற்கிறோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உங்களுடைய கொள்கை தெளிவா இல்ல. நீங்க ரசிகர்களை, உங்களுடைய தொண்டர்களை தோழர்கள் என்று அழைக்கிறீங்க, ஆனா அவர்களை நீங்க நல்வழிப்படுத்தவில்லை. இது வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை போயிடும், மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு விட்டுரும் அப்படின்ற ஒரு அச்சத்திலும் அந்த ஒரு மக்களுக்கான ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர கொள்கை ரீதியா தான் இருக்கிறோமே தவிர அரசியல் ரீதியா அவங்க வரட்டும், அவங்க ஜெயிக்கட்டும், நாளைக்கு என்ன நடக்குதோ அங்கிறத மக்கள் பார்க்க தான் போறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மறுபடியும் நாங்க வாக்களிக்கணும்னா 5 பாயிண்ட்ல கிளியரா எங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி சிறப்பானது, ஒரு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு. இந்த ஆட்சி தொடரணும் அப்படின்னு சொன்னோம்னா பெரும்பாலான வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து இந்த ஆட்சி வந்து தொடர்றதுக்கு அனைத்து தரப்பு மக்களும் வாக்கு அளிக்க தயாராகிட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னோம்னா, போன ஆட்சியில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னோம்னா, மகளிர் உரிமை திட்டு 1000 ரூபா கொடுத்தாங்க, இப்போ 2000 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே எல்லாம் என்ன ஓட்டு போட தயாராகிட்டாங்க உதயசூரனுக்கு. அதே போல் விடியல் பயணம் அப்படி தொடர்ந்துகிட்டு இருக்கு. அன்புக்கரங்கள் திட்டம், அதே போல் நாம் முதல்வன் திட்டம், அதே போல் காலை உணவு திட்டம் வந்து காலையில் 8ஆம் வகுப்பு வரை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த திட்டங்களை வந்து செயல்படுறது தொடர்ந்து இந்த திராவிட மாடல் தொடர்ந்து இருக்கணும். அதே போல் வந்து 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கூப்பனை வச்சு உங்கள் வீட்டுக்கு தேவையான அதாவது சில பேருக்கு வந்து வாஷிங் மிஷின் இருக்கும், சில பேருக்கு வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும், சில பேருக்கு வந்து மிக்சி இருக்கும். இப்போ மிக்சியை இலவசமாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது வாஷிங் மிஷின் ஏற்கனவே இருக்கிறவங்க மிக்சி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் உங்களுக்கான ஆப்ஷன் என்ன, அதுக்கான ஆப்ஷன் நாங்கள் கொடுக்குறோம், அந்த கூப்பனை கொடுங்க, நீங்கள் விருப்பப்பட்டதை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முதல்வர் அறிவிச்சிருக்காரு. அதே போல் பல்வேறு தொழில் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமான திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்பது தான் அனைத்து மக்களும், குறிப்பாக தமிழக மக்களுடைய ஆசையாக இருக்கிறது. அது வந்து தொடரும். மே 5ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் பதவியேற்பார் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். விதமாய் வித்தியாசமாய்ன்ற மாதிரி 2 திராவிட கட்சிகளும் இலவசன்ற போர்வையில மக்களை இன்னும் ஒரு படுகொலிக்கு தள்ளதான் பாக்குறாங்களே தவிர அவர்களுக்கான தனக்கு தேவையானதை நானே எனக்கு நடத்திப்பேன்ற மாதிரி ஒரு மக்களை வழி நடத்துங்கிறது தான் நம்மளுடைய கொள்கை. ஸோ அதனால அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை அதிக அளவு வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்கிறத வேண்டி கொள்கிறேன். இன்னும் குயிக்கா 2 விஷயம் மட்டும், ஓவர்சீஸ் விஷயம் அண்ட் ப்ரெடிக்ஷன் மட்டும் போயிடலாம். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஊர் மேல பாசம் ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு? நாம் தமிழர் கட்சியின் அமீரக சொந்தங்களை பத்தி சொல்லுங்க. என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? ஓட்டு போட எத்தனை பேர் போலான்னு இருக்கீங்க?
சரி, இன்னைக்குன்னு இல்லை, நம்ம ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வரும்போது இங்க இருந்து அனைத்து உலக நாடுகள்ல இருந்தே வந்து பரவலாவே தெரியும் நாம் தமிழர் கட்சிக்கு உலக நாடுகள்ல இருந்து. ஏன்னா பல பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நிதி உதவியா இருந்தாலும் சரி, இல்ல போய் நேரடியா போய் ஓட்டளிப்பதா இருந்தாலும் சரி, அது வழக்கம் போல நடந்துட்டு தான் இருக்கும். பட் நம்ம இங்க ஒரு இங்க வந்து நீங்க அமீரகத்துல பாத்தீங்க அப்படின்னா, இங்க நம்ம அந்த கட்சி மாற்று கட்சிங்கிறத பழகிறது இல்லை. எல்லாருமே நம்ம தமிழர்களா ஒன்றிணைந்து தான் நம்ம பழகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இன்றைய கால சூழ்நிலைக்கு இது இவர்கள் தான் சரியான தலைவர்கள். அப்படி இவர்களுக்கு நீங்க ஓட்டளிக்கணும், வாக்களிக்கணும். உங்களுடைய அந்த ஒரு வாய்ப்பை வந்து 5 வருஷத்துக்கு வர ஒரு வாய்ப்பை நீங்க தயவு செஞ்சு வீணடிச்சிடாதீங்க அப்படிங்கிறத அந்த ஒரு விழிப்புணர்வை வந்து இங்க இருந்து நாங்க ஊடகம் மூலமாகவோ 89.4 மூலமாகவோ இல்ல அவங்க தனிநபருடைய சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்கள்ல ஒவ்வொருத்தரும் அந்த விழிப்புணர்வை கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அது சிறப்பாக செயல்பட்டு தான் இருக்கு. இங்க இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்கள், வளைகுடால இருக்கிற பொறுப்பாளர்கள், மேற்கிந்திய நாடுகள் மற்றும் அமெரிக்கா பல நாடுகள்ல இருந்தும் மக்கள் வாக்களிக்க எல்லாரும் பிளான் பண்ணி திட்டம் போட்டு தயாரா இருக்கிறாங்க. ஸோ அது சிறப்பா நடைபெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா இங்க அமீரகத்துல இயங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்க கட்சி தலைமையில பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் ஆல்ரெடி வாக்கு சேகரிக்கிறதுக்காக அரசின் சாதனைகளை ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற செய்த சாதனைகளை சொல்லி மீண்டும் நாங்க என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படின்றத மக்களுக்கு எடுத்துரைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என எல்லாருமே நாங்க முழு மூச்சோட செயல்பட்டு இருக்கோம். எல்லாரும் மாறி நாங்களும் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி எங்களுடைய கட்சி வெற்றி பெறுவதற்காக முழு மூச்சோடு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கான பலன் எதிர்வரும் காலத்துல விரைவில் மக்கள் வந்து பார்க்க தான் இருக்காங்க. தளபதியோட சர்க்கார் பாணியில நாங்க தயாரா இல்ல, ஆல்ரெடி நாங்க கிளம்பி போய்கிட்டே தான் இருக்கிறோம். உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும், ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் and for European countries and especially from the GCC countries, ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் அவங்களோட லீவையே இந்த எலெக்ஷனுக்காக தான் வச்சிருந்து இந்த எலெக்ஷன் டைம்ல ஆல்ரெடி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. இன்னும் கிளம்பி போக போறோம். தமிழக வெற்றி கழகம் எங்களோட GCC எங்களோட தலைமையிலையும் இங்க எல்லா கண்ட்ரில இருந்தும் நாங்களும் வாரம் ஒவ்வொரு வீக்கெண்டா ஒரு 20-30 பேர்த்த நாங்கள் அனுப்பிக்கிட்டே தான் இருக்கிறோம். வார நாட்களும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரும் தலைமைக்கு தான் ஓட் போட போறோம். வெற்றி நிச்சயம். 1000 சொன்னாலும் உள்ளதிலேயே அதிகமா கட்சிகள் இருக்கிற ஒரு மாநிலம் எது தெரியுமா? நம்ம தமிழ்நாடு தான். நம்ம தமிழ் பேசுறவங்களுக்கு ஒரு செருக்கு, ஒரு கர்வம் என்னைக்குமே வந்து இருக்கும். அப்போ ஓட்டு போடணும்ல, அது நம்ம ஜனநாயக கடமை இல்லை. எனக்கு புரியுது, ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கு. ஃப்ளைட்டை பார்த்தா ஒரு 2500 AED காட்டுது. ஒரு 1 ஸ்டாப் அந்த மாதிரி எதையாவது போட்டாவது எப்படியாவது ஊருக்கு போக முடிஞ்சா போயிட்டு உங்க ஜனநாயக கடமை ஆற்றுங்க. 4 முக்கிய பிரதான கட்சிகளோட மெம்பர்ஸ் இங்கே வந்து பேசினாங்க. பிற கட்சிகள்ல இருந்து ஆட்கள் எங்களுக்கு கூப்பிடணும்னு ஆசை தான். நேரம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதுவும் நடக்கும். 89.4 தமிழ் FMல தேர்தல் சம்மந்தப்பட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களை நோக்கி வரப்போகுது தான். ஸோ தொடர்ந்து நம்ம கனெக்ஷன்லேயே தான் இருக்க போகிறோம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். 89.4 தமிழ் FM